அன்பு சகோதரர் அரசு அவர்கள் நம்ம இடத்துல இந்த பாடத்தை கற்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்று வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். பிரதர் சொன்ன வண்ணமாக நம்ம நீங்கள் நடப்பட்ட இடத்தில் மலருங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட், ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட் அல்லது க்ரோ வேர் யூ ஆர் பிளான்டட் அப்படிங்கிற தலைப்பில் சகோதரர் நாதன் ஆஸ்டின் அப்படிங்கிறவங்க ஒரு ஃபாரின் பிரதர், பார்த்தீங்களா வெளியிருக்கல, அவங்க 2018 ஜெனரல் கன்வென்ஷன் உலகத்தில் ஒரு எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜெனரல் கன்வென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஜெனரல் கன்வென்ஷனில் அவங்க பேசின ஒரு சப்ஜெக்ட் தான் இது. நம்முடைய இது இருக்குல்ல, அதாவது ஹெவன்லி ஹார்ட் மினிஸ்ட்ரி, அந்த இதில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் இது போட்டிருந்தாங்க. அதோடைய ஸ்கிரிப்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம இங்கே உங்கள் முன்னால் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதில் இந்த இது ஃபுட் ஃபார் த நியூ கிரியேஷன் ஒரு நமக்கு ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட இந்த சப்ஜெக்ட் இருக்குது. அதை தான் அவங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, இந்த தலைப்பை கேட்டாலே நமக்கு என்ன தோணுது? நீங்கள் நடப்பட்ட இடத்தில் மலருங்கள் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு ஃபீலிங்? அப்படி இல்லை. அப்ப நடப்பட்ட இடத்தில் மலருங்கன்னா தேவன் நம்மள ஒரு இடத்துல நட வச்சு எதுக்கு அது நடந்து வளர்த்து வர கொண்டு வரக்கூடிய எதுக்காக நம்மளை வளர்த்து எடுக்கிறாரு அப்படின்னா, இலக்கு என்னங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் வளர்ந்து தேவனுடைய சமூகத்தில் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அந்த இலக்கு. அப்போ இதை குறித்து தான் அன்பு சகோதரர் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க இந்த சப்ஜெக்டை பார்க்கும்போது படிக்கலாம். அந்த சப்ஜெக்ட்ல எப்படி பிரதர் இதான் ஃபர்ஸ்ட் இதை எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க வாசிப்போம். நீங்கள் என்றைக்காவது நான் இருக்க வேண்டிய இடமே இது கிடையாது என்று நினைத்ததுண்டா? நீங்க யாராவது நினைச்சிருக்கீங்களா, நான் எப்படி இருக்க வேண்டியன்னு தெரியுமா, நான் தெரியாம இங்க சிக்கிட்டேன் அப்படின்னு யாராவது என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. நான் இருக்க வேண்டிய இடம் இதுவே அல்ல, நான் வேற இடத்துல இருக்க வேண்டியவன், தெரியாம இங்க வந்துட்டேன் அப்படின்ட்டு எந்த சூழ்நிலையா இருக்கலாம். ஒருவேளை நம்ம பெரிய ஆபீஸ்ல வேலை செய்துட்டு இருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம பெரிய மேனேஜர் ஆக வேண்டியவங்க நம்ம எங்க இருப்போம், ஒரு கிளர்க்கா இருந்துட்டு இருப்போம், அப்படி கூட நினைக்கலாம். குடும்பத்துல ஒரு நன்மதிப்பை இழந்து நான் எவ்வளவு பெரிய மேலான இடத்துல இருக்க வேண்டியவனை இப்படி கொண்டு என்ன தள்ளிட்டீங்கன்னு நினைக்கலாம். எந்த சூழ்நிலையா இருந்த வேணாலும் இருக்கலாம். அப்படியே அடுத்தல படிங்க. அல்லது வேறு ஏதாவது இடம் இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தெரிந்ததுண்டா? என்னைக்காவது இங்க இருக்கிறதோட அங்க போனா நல்லா இருக்குமே, இந்த இடம் சூழ்நிலை நமக்கு நல்லா இல்ல, வேற ஒரு சூழ்நிலைக்கு போனா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அல்லது எவ்வளவுதான் சரியானதை செய்ய விடாமுயற்சியுடன் உழைத்தாலும் உங்களுக்கு தேவையான பதவி உயர்வோ வாய்ப்போ அல்லது ஆதரவோ கிடைக்கவில்லையே என்று என்றைக்காவது நீங்கள் உணர்ந்ததுண்டா? என்ன, நம்ம கடுமையா உழைக்கிறோம், அதுக்கான பலன் கிடைக்கல. என்னடா இது, வாழ்நாள் ஃபுல்லா உழைச்சிட்டு இருக்கிறேன், ஒரு பலன் வர மாட்டுக்கு, அதுக்கான ஒரு பிரதிபலிப்பு கிடைக்க மாட்டேக்குது, அது ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டுக்கு, இப்படி எத்தனை நாள் தான் நான் போராடிட்டே இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறார். இப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு ஆனா அடுத்த இது முடிச்சு அடுத்த பேராஃப்ல என்ன எழுதுறாருன்னா, நானும் உங்களை மாதிரி தாங்கிறாரு. இதே மாதிரி மனநிலைமை தான், நானும் உங்களை மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னு எழுதுறாரு. படிங்க, அடுத்த படிங்க. மரமட்டுக்கு
அன்பர்களே, ஏதோ உங்களுக்கு மட்டும் இப்படியெல்லாம் சிந்தனைகள் வருகின்றன என்று நினைக்க வேண்டாம். இந்த சப்ஜெக்ட் எழுதின சகோதரர் சொல்றாரு, உங்களுக்கு தான் இப்படி எல்லாம் சிந்தனை வருது நீங்க நினைக்காதீங்க. இதில் நீங்கள் தனியாக இல்லை. நான் உட்பட நம்மில் அநேகருக்கு இம்மாதிரியான எண்ணங்கள் தோன்றி அடிக்கடி சிரமத்திற்குள்ளாகிறோம் என்பது மறுக்க முடியாத நிதர்சனமாகும். பாத்தீங்களா? அப்படின்னா இந்த மாதிரியான சிந்தனையை நமக்கு மட்டும் இல்ல, இந்த சப்ஜெக்ட பிரசன்ட் பண்ண சகோதருக்கும் வாழ்க்கையில வந்திருக்கு. அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, இதை பிரசன்ட் பண்ண நினைக்கிறார். அப்போ எழுதிய ஆசிரியரும் நம்மளை போல ஒரு, ஏன்னா நம்ம எல்லாம் எதுல தான் இருக்கிறோம், மாமிசத்துல இருக்கிறோம். அதனால தான் நம்ம எல்லாம் மாமிசத்துல இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் இந்த மாதிரியான சிந்தனைகள் நமக்குள்ள வருது அப்படிங்கறத சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு வசனத்தை கொடுக்கிறாரு. இந்த வசனத்தை நீங்க வாசிச்சுட்டு போயிடாதீங்க, இதை என்ன செய்யணும், மறக்காம இருதயத்துல எழுதி வச்சு நினைச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அடுத்த ஒரு வசனம் படிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். இதை என்ன வாசிச்சுட்டு கடந்து போயிடாதீங்க, எதை என்ன பண்ணுங்க, நீங்க உங்க வாழ்க்கையில நினைச்சீங்க இதை அப்படியே நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா அன்புக்குரியவர்களே, அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டவர்களாய் நமக்கு எல்லாம் எப்படி நடக்குதான், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. நம்மளை சுத்தி சுத்தி நடக்கிற எல்லா சூழலுமே எப்படிதான் நடக்குது தேவன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. அதனால இதுல இருந்து நீங்க பின் வாங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி எப்படி எடுங்க, தேவனுடைய சமூகத்துல எனக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு, தேவனுடைய சித்தப்படி நடக்குது அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவன் நமக்கு 7ஆம் சபை தூதன் இந்த பாயிண்ட பத்தி நிறைய எழுதியிருக்கிறாங்க பிரதர். நம்முடைய 7th ஏஞ்சல் இந்த பாயிண்ட பத்தி நிறைய எழுதியிருக்கிறாங்க. தேவன் நமக்கு என்ன செய்தாலும் நமது உயர்ந்த நன்மைக்காகத்தான் செய்வார். என்னது? நமக்கு தேவன் எதை செய்தாலும் நம்முடைய உயர்ந்த நன்மைக்காக தான் செய்வார் அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம 7ஆம் காலை சபையின் தூதர் இது எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ரீப்ரிண்ட் ஆர்டிகல் 5403ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இதை பத்தி அநேக காரியங்களை சொல்றாரு. ஏன்னா எல்லாருமே நம்ம மாமிசத்துல தான் இருக்கிறோம், நிறைய துன்பங்கள்ல கடந்து போவோம், நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும், நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் கூட என்னுடைய சிந்தை எப்படி இருக்கணும், இதெல்லாம் எதுக்கு தான் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னா நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, முதல்ல சொன்னாங்க எல்லாருக்கும் கஷ்டங்கள் வருது. இப்போ நம்ம ஒரு 6 கேரக்டர் எடுத்து பைபிள்ல இருந்து பார்க்க போறோம். இவங்களை விடவா நமக்கு அதிகமான ஒரு கஷ்டம் வந்துட்டு அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணணும். எப்படி? ஒரு 6 கேரக்டர் பைபிள்ல இருக்கிறாங்க. மாறுபட்ட சூழ்நிலைகள் அவங்க கடந்து போய் தேவனுடைய சமூகத்துல எப்படி இருந்தாங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்குதா அப்படிங்கிறது. அப்ப அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்திருந்தா நம்ம என்ன செய்திருக்கலாம், அதுல எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் கடந்து சென்றிருக்கிறேன் நம்ம நிதானிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க பைபிள்ல இருந்து பிபிலிக்கல்ல இருந்து சில ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது எங்க கேட்டீங்கன்னா, ரூத். இது ஃபுல்லா சண்டே கிளாஸ் சப்ஜெக்ட் தான், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதா தான் இருக்கும். அதனால ஏதோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா இதுல நமக்கு லெசன் இருக்குது. பாத்தீங்களா, இவங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இவங்களுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்திருக்கலாம்? நமக்கு அல்டிமேட்டா என்ன சொல்லிடுவோம் தெரியுமா, அவங்க போனாங்க, நேரா போபாஸ் திருமணம் ஆயிட்டாங்க, அப்புறம் வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. என்ன கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சாங்க? ஏன்னா தேவன் அவங்கள ஒரு காரியத்துக்காக நடப்பட்டிருக்கிறார். அந்த ரூத்துங்கிறவங்க ஒரு காரியத்துக்காக என்ன செய்யிருக்காங்க, பிளான் நடப்பட்டிருக்கிறாங்க. அப்படி நடப்பட்டவங்க எப்படி அந்த அவங்க காரியங்களை முடிச்சாங்க பாத்தீங்களா? அப்ப நம்ம இதை எப்படி சொல்லலாம், ஏதாவது சொல்லுங்க நீங்க. இவங்க என்னென்ன கஷ்டங்கள் இவங்க பட்டிருக்காங்க, என்ன கஷ்டம் பட்டிருப்பாங்க? கலவர் இருந்தாங்க பிரதர் சொல்றாங்க. இன்னும் வேற இன்னும்
இன்னும் பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மாமியாரோட வாழ போற வாழ்க்கை தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை எழுதுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமியாரோடு வாழுகிறது எத்தனை பேர் சந்தோஷமா வாழ்ந்திருக்கீங்க சொல்லுங்க பாப்பா. நீங்க எத்தனை பேரு மாமியாரோடு சந்தோஷமா வாழ்ந்திருக்கீங்க? அதுலயும் இவங்க எப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள போறாங்கன்னா, ஒரு ஜூயிஷ் ஃபேமிலிக்குள்ள போறாங்க. ஒரு ஜூயிஷ் ஃபேமிலியில நிறைய எப்படி இருக்குன்னா கலாச்சாரங்கள், நிறைய அந்த கல்ச்சர்ஸ் வந்து, இவங்க யாரு, இந்த ஸ்திரீ மோவாபிய ஸ்திரீ, இவங்களுடைய கல்ச்சரும் அவங்களுடைய கல்ச்சர் எப்படி போகுது, வேறுபாடான ஒரு கல்ச்சர் உள்ள ஒரு சூழ்நிலையில அவங்க போய் நடப்பட போறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, அப்படின்னா இவங்க எப்படி அங்க நடந்துகிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ரூத் 1ஆம் அதிகாரம் 3 மற்றும் 3-5 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. ரூத் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். பாத்தீங்களா, முதல்ல நகோமியும் புருஷன் எலிமெக்கும் இறந்து போனார்கள். நகோமியோட புருஷன் எலிமெலேக்கு இறந்து போயிட்டாங்க. அப்ப ஏன் இறந்து போனாங்க? எருசலேமுக்கு ஓடி வந்த உடனே தேவன் நினைச்சிட்டாரு, அவங்க முடிச்சிட்டாரு. அடுத்தது பாருங்க, அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தாங்க. அப்ப இப்ப தனியா அங்க இருக்க. இப்போ அங்க ஒரு திருமணம் நடக்குது பாருங்க. அதை கண்டினியூ பண்ணி படிங்க. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். மோவாபியர்ல பெண் கொள்ளலாமா? கூடாது. ஏன்? தேவனே சொல்லிருக்காரு, புறஜாதிட்ட நீங்க என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் கலக்க கூடாதுன்னு. அவர்களில் ஒருத்தி பெயர் ஓர்பால், மற்றவள் பெயர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 10. அப்பனா திருமணமாயி கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுல திருமணம் ஆயிருக்கும். ஒரு 30 வயசுல என்ன செய்திருக்கலாம். மறுபடியும் எங்க டிராவல் ஆகக்கூடிய சூழல் வருது, எருசலேமுக்கு போற சூழல் வருது. படிங்க. பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இந்த 2 பேரும் இறந்து போயிறாங்க. இப்ப என்ன வந்து ரூத் கஷ்டப்பட்டாங்க, என்ன ஒரு மனநிலைமை அவங்களுடைய இருந்துச்சு. அப்போ அதுதான் பிரதர் இங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது யூத கலாச்சாரத்துல ஒருத்தர் வாக்கப்பட்டு அங்க வாழ்றதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு மாமியாருக்கு கீழே அவங்க என்ன செய்யணும், இனிமேல் கொஞ்ச நாள் வாழணும். அவங்க வாழ போறாங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு போற ஊரு தேசம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு கூட தெரியாது. இப்ப பாருங்க, ஒரு இப்ப புறஜாதியார்னு சொன்னாலே இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எடுத்துக்குவாங்க, தீண்டாதவள பார்ப்பாங்க. இப்போ ரூத் எப்படி அங்க போனா இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி பார்ப்பாங்க, இவங்க ஒரு புறதேசி ஸ்திரீ அப்படின்ட்டு எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க, ஒரு தீட்டானவங்களை போல பார்ப்பாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில் தான் யார் வளர வேண்டி இருக்குது, யார் மலர வேண்டி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரூத் மலர வேண்டி இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, பிரதர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு மாமியார்கிட்ட லவ்வபிளா இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுன்னு சொல்லிதான் நெட்லயே வருதான். ஒரு போட்டீங்கன்னா எந்த ஒரு மாமியார்ட்டையும் எப்படியா ஒருத்தர் லவ்வபிளா இருக்க முடியாது. ஆனாலும் ரூத் எப்படி இருந்திருக்காங்க, அந்த மாமியார் கிட்ட லவ்வபிளா இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ ஓர்பால் என்ன செய்யறாங்க, இப்ப நிறைய சான்சஸ் பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ நீங்க வந்து எனக்கு மறுபடியும் போய் ஒரு குழந்தையை பெத்தெடுத்து உங்களுக்கு வளர்த்து கல்யாணம் திருமணம் கொண்டு வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நீங்க போய் என்ன செய்யுங்க, திருமணம் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுங்கன்னு சாய்ஸ் கொடுக்குறாங்க. சாய்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு, ஒரு சாய்ஸ் கிடைக்குது. அப்போ ஓர்பால் என்ன செய்யறாங்க, முத்தம் கொடுத்துட்டு அந்த திருமணத்தை அவங்க தனியா ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கையை தேடிக்கிறாங்க. ஆனால் ரூத் என்ன சொல்றாங்க, இல்ல, கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. இவங்க கூட போனா கஷ்டம்தான், தனியா போயிட்டா என்ன வருது, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கொள்வோமா, அல்லது நம்ம ஒரு கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கையை தேடுவோமா? பொதுவா நல்ல வாழ்க்கையை தான் மனசு தேடும். ஆனா ரூத் என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, உன் தேவன் தான் எங்க தேவன், உன் தேசம் தான் என் தேசம், உங்கள் ஜனங்கள் தான் என் ஜனங்கள். ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த டிசிஷன்ல கொஞ்சம் கூட ஆசலேட் ஆகாம அவங்க அதுல நடந்து போயிட்டாங்க. தெரியுது பாருங்க, படிப்போம். ரூத்
1வது அதிகாரம் 11 மற்றும் 14, 15 வசனம். ரூத் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடே நீங்கள் வருகிறீர்கள், உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்துக்கும் தன் தேவரிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் ஒரு ஆப்ஷன் கொடுக்காங்க. என்னது கொடுக்குறாங்க? நீங்களும் என்ன செய்யுங்க, உங்க சகோதரி இடத்துக்கு திரும்பி போனது மாதிரி நீ என்னமா போ அப்படி சொன்னோன்னே அவங்க என்ன செய்யலாம்? நோ, நான் என்ன செய்வேன், உங்களோட தான் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறத மறுபடியும் 16, 17. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இவங்க 2 பேரும் சகோதரி, மாமியாரும் மருமகளும் ஒரு சகோதரி. இப்ப எங்க போறாங்க? எருசலேமுக்கு போறாங்க. எருசலேம்ல யார் தான் வந்து கஷ்டப்படணும்? சாப்பாட்டுக்கு அடுத்த வேலை என்ன இருக்குது தெரியாது. அங்க போனா சாப்பாடு கிடைக்குமா தெரியாது. பாருங்க, அப்ப 2 பிளான் இருக்கு. யாருக்கு? ரூத்துக்கு 2 பிளான் இருக்குது. ஒன்னு, அவங்க திருமணமாகி எங்க செய்யலாம், நல்ல ஒரு வாழ்க்கையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா யாரோடு சேர்ந்து, அவங்க ஒரு மாமியாரோடு சேர்ந்து இந்த ஒரு பிரயாணத்தையும் அவங்க எடுக்க முடியுமா? ஆனா அப்படி எடுக்கும்போது அவங்களுடைய காரியங்கள், மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், அந்த சூழல் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஒரு சொகுசான வாழ்க்கை நமக்கு கண்ணுக்கு முன்னால தெரியுது. ஆனாலும் அதை விட்டுட்டு தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்றாங்க? எனக்கு தேவனுடைய வழிகளில் நிக்கிறதுக்கு மட்டுமே பிரயாசம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து கடந்து வராங்க. பாருங்க, வந்த பிறகு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமியாருக்காக வேலை செய்யறாங்க, போறாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க, ஒரு இடத்துக்கு போறோம், அங்க வந்து சொகுசான ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்கு அங்க வீடு வாசல் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா சந்தோஷமா போயிடலாம், போய் அந்த சிச்சுவேஷனை நமக்கு சாதகமா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனால் போற இடத்துல யாருக்குனே இவங்க பஞ்சம் முளைக்கிறதுக்கு எங்க வந்திருக்காங்க, வந்துட்டு திரும்பி மறுபடியும் போறாங்க. சூழ்நிலை என்னவா இருக்குன்னு தெரியாது. பல வருடங்கள் 10, 20 வருடங்கள் கழித்து மறுபடியும் ஊருக்குள்ள போறாங்க. அப்படி சாதகமற்ற சூழ்நிலையில் தான் யார்? ரூத் என்ன செய்யறாங்க? ரூத்து மாமியாரோட அந்த ஊருக்கு போறாங்க. போயிட்டு அங்க என்ன மாமியார் வேலை செய்ய முடியுமா? முடியாது. யார் தான் வேலை செய்யணும்? ரூத்து தான் வேலை செய்யணும். போன என்ன பண்ண வேண்டி இருக்குது? போய் அங்க உள்ள அந்த நிலங்கள்ல இருக்கிற சாப்பாடை பொறுக்கி எடுத்துட்டு வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? இவங்களோடு அந்த சாப்பாடை பகிர்ந்து அவங்க உழைத்து தான் அந்த காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில யார் இருக்கிறாங்கன்னா ரூத் இருக்கிறாங்க அப்படிங்கிற பக்கம். இதுதான் அந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில ரூத்து தேவனுக்கு மகிமை எப்படி நடந்தாங்க பாருங்க. சகோதரர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ இப்படி ரூத் நடந்தாங்க, நமக்கு இதுல என்ன? ரூத் வந்து இப்படி வாழ்ந்திருக்கும் போது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம எப்படி இந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறத படிங்க. நமது சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது நமது குடும்பத்தாருக்கோ ஊழியம் செய்வதினால் நமக்கு தனிப்பட்ட விதத்தில் என்றேனும் மாபெரும் நஷ்டம் ஏற்பட்டு உள்ளதா? கொஞ்சம் பாருங்க, என்ன சொல்றாங்க? நமது சகோதர சகோதரிக்கோ அல்லது நமது குடும்பத்துக்கோ ஊழியம் செய்வதனால் நமக்கு தனிப்பட்ட ஏதாவது ஒரு இழப்பு வந்திருக்குதா? ஏதாவது இழந்திருக்குமா? ஏதாவது பணத்தையோ நேரத்தையோ நம்முடைய உழைப்பையோ நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக இழந்திருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. இழந்திருக்குமா? அன்புக்குரியவர்களே படிங்க அடுத்தது. அப்படியானால் ஒன்றை நாம் நினைவில் வைக்கலாம், அவ்வாறு செய்வது சரியே. மாமிசத்தின் நஷ்டம் ஆவிக்கு ஆதாயம். மாமிசத்திற்கு எதிரான நாம் போராட வேண்டும் என்பது ஏதோ நாம் அறியாத புது விஷயம் இல்லை. நமது நிலையை கண்டு நாம் முறுமுறுக்கவோ அல்லது சுயபட்சதாபம் கொள்ளவோ. எங்கேயாவது ரூத் வந்து முறுமுறுத்தாங்களா? ஏற்றுக்கொண்டாங்க. இந்த வழியில வர்றதுக்கு நான் பிரயாசப்படுறேன்,
அப்படின்னு மாமியாரோடு நடக்க ஆரம்பிச்சாங்க. எங்கேயாவது வந்து அந்த கஷ்டத்துக்கு இடையில, என்னடா இது தெரியாமல இங்க வந்துட்டோம், நம்ம பேசாம நம்ம ஊர்லயே நம்ம அப்பா அம்மா கூடயே இருந்துக்கலாம் போல இருக்குது அப்படின்னு எங்கேயாவது முறுமுறுத்தாங்களான்னா இல்ல. படிங்க. நாம் தூண்டப்படும் போதும் சரி, நமது மாமிசம் சுலபமான வழியை தேர்ந்தெடுத்து இன்பமாக வாழ் என்று நம்மை தூண்டும் போதும் சரி, இந்த ரூத்தின் நெஞ்சுரக்கமிக்க முன்மாதிரியை நாம் நினைவில் வைத்து ரூத்தால் சரியானதை செய்ய உறுதியாக செயல்பட முடியும் என்றால் நம்மாலும் முடியும் என்று நாம் சரியானதை செய்ய. ரூத்தால் சரியானது உறுதியாக செய்ய முடியும் என்றால் நம்மளாலும் செய்ய முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்ப்போம். இப்ப வைங்களேன், ஒரு நம்ம பக்கத்து நாடு எடுத்துக்கோங்க. பக்கத்து நாடு எது எடுத்துக்கலாம்? சைனா, இந்த சைடுல பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தங்க இங்க வந்து குடியேறாங்க. இப்ப நம்ம புள்ளைய கட்டி கொடுத்துட்டோம், கிட்டீங்களா? மறுபடியும் அங்க வந்த இடத்துல கட்டி கொடுத்தவர் செத்து போயிட்டாரு. அவங்க என்ன செய்யறாங்க? திரும்பி நான் பாகிஸ்தானுக்கு போய் குடியேற போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இங்க புள்ள எப்படி இருக்கு? சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு நம்மள்ட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சந்தோஷமா விடுவோமா? முதல்ல விடுவோமா? விடமாட்டோம். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமாவே இல்லை. ஆனால் ரூத் என்ன செய்யறாங்க? அங்க போய் தன்னுடைய சூழ்நிலையை சாதகப்படுத்தி எங்கேயுமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவங்க செய்ததாக பைபிள்ல பார்க்கவே முடியாது. அந்த மாமியார் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டு தேவனுக்கு உண்மையா இருந்த நிமித்தம் அவங்களுக்கு என்ன ரிவார்டு கிடைச்சது பாருங்க. அவங்க என்ன ரிவார்டு கிடைச்சுன்னு கேட்டீங்கன்னா, போவாச திருமணம் செய்யறாங்க. போபாசுக்கு என்ன யார் பிறக்கிறா? ஓபேத். ஓபேத்துக்கு யார் பிறக்கிறா? ஈசாய். ஈசாய்க்கு தாவீது பிறக்கிறாரு. தாவீது வம்சத்துல இருந்து யாரு பிறக்கிறாங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்படின்னா இந்த இன்னைக்கு அவங்கள படிக்கிறோம் பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுல இன்னைக்கு ரூத் வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நடப்பட்ட இடத்துல மலர்ந்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சூழ்நிலை சாதகமோ சாதகம் இல்லையோ, எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் அவங்க என்ன செய்றாங்க? அதை கடந்து சென்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிற ஒரு கேரக்டர். ரெண்டாவது எஸ்தர். இந்த சகோதரி ஒரு ஸ்ட்ராங், பைபிள் எழுதும்போது சகோதரிய எழுதும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் எழுதுறாங்க. ஒரு எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்னு பிரதர் அதுல எழுதுறாங்க. சின்ன வயதிலேயே தாய் தகப்பனை இழந்து அனாதியான ஒரு சகோதரி. அவங்கள யார் எடுத்து வளர்க்குறாங்கன்னு கேட்டாங்கன்னா, அவங்களுடைய சித்தப்பா மொர்தகாய் எடுத்து என்ன செய்றாரு? வளர்க்குற ஒரு சூழ்நிலை. அப்படி வளர்க்குற ஒரு சகோதரி என்ன செய்யறாங்கன்னா, வளர்க்கப்பட்டு அவங்க எங்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாவுடைய அரண்மனைக்கு போறத்தக்கதான ஒரு காரியம் அங்க நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ராஜா அரண்மனையில போயிட்டு அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பாருங்க எப்படி இருந்தாங்க, எப்படி போயிட்டாங்கன்னு. எப்படிப்பட்ட ஒரு ராஜாக்கு வாக்குப்பட்டாங்க தெரியுமா? அகஸ்வேரு ராஜா வந்து இருக்கிறதுலே ஒரு கோபமான ஒரு ராஜா. அவரு கையில உள்ள கோலை சரியா நீட்டிட்டாருன்னா அவ்வளவுதான், என்னண்டா அவருக்கு மரண தண்டனை. அப்படிப்பட்ட ஒரு ராஜாக்கு தான் இவங்க என்னவா வராங்கன்னா, ஒரு மனைவியாக வராங்க. அவர் எப்படிப்பட்ட ராஜா அப்படிங்கறத நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது, தன்னுடைய ஏற்கனவே மனைவியா இருக்கிறாங்க யாரு? வஸ்தியை எல்லாருக்கும் முன்னாலேயும் அவங்க எனக்கு கொண்டு வந்து என்ன பண்ணணும்? ஒரு ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவங்க யார் வரல? வஸ்தி வரல. வராததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த ராணின்னு பதவியில இருந்து எடுத்து நாடு கடத்திட்டார். அப்படின்னா இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதல்ல இந்த ராஜாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ராஜா அவ்வளவு கோபக்கார ஒரு ராஜா. இந்த ராஜாவை பத்தி பிரதர் நாதன் ஆஸ்டின் சொல்லும் போது அவருடைய அந்த நாட்கள் நடந்த ஒரு வரலாறு சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, கிரேக்க தேசத்துக்கு ஒரு படையெடுத்து போறதுக்காக இவர் ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறார். யாரு? இந்த அகஸ்வேர் ராஜா. போகும்போது பைத்தியாஸ்ங்கிற ஒரு மனிதர், பைத்தியாஸ்ங்கிற ஒரு PYTHIAS பைத்தியாஸ்ங்கிற ஒரு மனிதர் ராஜாவிட்ட ரொம்ப ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்த ஒரு மனிதனா இருந்திருக்கிறாரு. இவர் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு ராஜாக்கு. அதனால ராஜாட்ட ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கிறார். ராஜாட்ட அநேக செல்வங்கள் இதெல்லாம் வாங்குறாரு. இப்ப ராஜாட்ட இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஹெல்ப், சின்ன உதவி,
ஒரு சின்ன ஹெல்ப் கொடுங்க ராஜா அப்படின்னு கேட்டு என்ன கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, நான் வயது சாய்ந்து போயிட்டேன், என்னோட மூத்த பையன் எங்க இருக்கிறான்னா உங்க மிலிட்டரி பெட்டாலியன் இருக்கிறாப்புல, அவரை மட்டும் எனக்கு கூட அனுப்பிட்டீங்கன்னா என்னுடைய அந்திய காலத்துல நான் என்ன செய்வேன், நான் வந்து அவரை எனக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ராஜாட்ட என்ன செய்றாரு, இவர் ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. ஹெல்ப் கேட்டோன்னே ராஜாக்கு உள்ளுக்குள்ள பயங்கர கோபம். ஏன், போருக்காக கிளம்பி இருக்கிறாங்க. இவரு கோவக்கார ராஜா பாத்தீங்களா, போருக்காக கிளம்பி இருக்கிறாங்க. இப்ப ராஜா பொதுவா ராஜாக்கள் யாராவது என்ன கேட்டாங்கன்னா உடனே என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. இவர் சரிப்பான்னு சொல்லிட்டாரு. சரி, நீ உங்க பையனை தானே ஒன்னு பெட்டாலியன்ல இருந்து உங்க வீட்டுக்கு கொண்டு போகணும், நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பட்டாலியன் கிளம்பும் போது அவரை வெட்டி 2 பக்கத்தில் வச்சுட்டு கடந்து போனார். நான் உன்னை கொல்லுவேன்னு நான் சொல்லலாம், பையனை தானே வந்து பெட்டாலியன்ல இருந்து உங்க வீட்டுக்கு அனுப்பி சொல்லியிருந்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி செய்த ஒரு கோபக்கார ராஜாட்ட தான் யாரு வந்து இப்போ வாக்குப்பட போறாங்க, நம்ம எஸ்தர். எஸ்தர் வந்து வாக்குப்பட போறாங்க. சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாட்கள் போகுது, சூழ்நிலைகள் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, எஸ்தர் ராஜாக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என்ன, ஆமான்ங்கிற மனைவி, ஆமான்கிறவரு என்ன செய்றாரு, யூத ஜனங்களை எல்லாம் கொலை செய்யணுங்கிற நோக்கத்தோடு ராஜாட்ட எல்லாத்தையும் எழுத்தெல்லாம் வாங்கி அவருக்கு தெரியாமலே எல்லாத்தையும் கொலை செய்யறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது யாரு, மொர்தெகாய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எஸ்தர்ட்ட, ராஜாத்தி நீங்க என்ன செய்யுங்க, இந்த காரியத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க, இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வருங்க அப்படி சொல்லும்போது அந்த ராஜாத்தி ரொம்ப தயங்குறாங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வயசு எத்தனை, 20, ஒரு அனுபவம் இருக்காது. ஒரு அனுபவம் இல்லாத ஒருத்தங்க ராஜாட்ட இந்த காரியத்தை சொல்லணும். அப்படி சொல்லும்போது இந்த இப்ப ஆமான்ங்கிறது யாரு, ஆமான் ராஜாவோட ஒரு நெருங்கிய நண்பர். பாருங்க எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய முத்திரை மோதிரத்தை கூட எங்க கொடுத்திருக்கிறாரு, ஆமான்ட்டு இருக்கும். எல்லா சகல அதிகாரம் புரிந்தவரா இருக்கிறாரு. இப்ப இவரை குறித்து தான் யார்கிட்ட சொல்லணும், ராஜாட்ட சொல்லணும். அப்படின்னா ரொம்ப பக்குவமா அதை எடுத்து சொல்ல வேண்டிய அந்த வயசும் இல்லை, அந்த வயசும் 20 வயது. ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆமான்கிட்ட உள்ள பிரச்சனை ராஜாட்டையும் கொண்டு போனோம். சூழல் எப்படி இருக்குது, ஒரு நெருக்கமான சூழ்நிலையில யார் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ்தர் ராசாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு சூழ்நிலை வருது. மொர்தெகாய் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ சீக்கிரமா இந்த காரியத்தை செய்யலைனா எல்லாமே அழிஞ்சு போயிரும். தேவன் உன்னை எதற்காக இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாருங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. தேவன் உங்களை ஒரு காரியத்துக்காக ஸ்பெஷலா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க யாரா மாறி இருக்கீங்க, இன்னைக்கு ராணியா மாறி இருக்கீங்க. அதனால அந்த காரியத்தை சீக்கிரமா செய்யுங்க சொல்ல உடனே சொல்றாங்க. இப்ப பாருங்க, படிங்க எஸ்தர் 4வது அதிகாரம் 13 மற்றும் 14. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. பாத்தீங்களா என்ன சொல்றாரு, எல்லா யூதர்களும் செத்து போயிருவாங்க, நீ ராஜஸ்திரிய அரண்மனையில் இருக்கனால நீனும் செத்து போயிருவ, சாவ மாட்டேன்னு மட்டும் நினைச்சிடாத. நீனும் யாருதான், ஒரு யூத ஸ்திரீதான், உனக்கும் வந்து சேர்ந்துதான் அந்த பவர் ஆஃப் அட்டானமியை வாங்கி வச்சிருக்கிறாருங்கிறத நினைவுபடுத்துறாரு. அடுத்தல் படிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப தெளிவா அவர் சொல்லிட்டாரு. நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் பேச வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், பேசி ஆகணும். பாத்தீங்களா, யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பி வரும். நம்ம பேசலைன்னா வேற ஒரு இடத்துல இருந்து என்ன வந்துடும், சகாயம் வந்துடும். அன்புக்குரிய சொல்லி இதை ரொம்ப தெளிவா சொல்லணும்னா சொல்றாங்க, தேவனுடைய திட்டத்தை அவர்கிட்ட எடுத்து சொல்லும் போது இது தேவனுடைய வழி நடத்துதல் என்பதை அவங்க உணர்றாங்க. யாரு, எஸ்தர். நான் எங்க இருந்தாங்க அவங்க, ஒரு அனாதையா தாய் தோப்பு இல்லாத ஒரு ஸ்திரீயா இருந்து அங்க இருந்து எங்க வராங்க,
தேவனே அங்க என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு அழகு போட்டி வைக்கிறாரு. தேவனே ஏற்பட ஒரு உலகத்துல மிகப்பெரிய அழகு போட்டி அது. அந்த அழகு போட்டி ஏற்படுத்தி அந்த அழகு போட்டியில இவங்க ஃபர்ஸ்டா வந்து தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் தேவன் அவர் ராஜாக்கு பக்கத்துல தேவனே ஏற்படுத்துறார். ஏற்படுத்திட்டு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூத ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக. அன்புக்குரிய அப்படி இருக்கும்போது பாருங்க, எஸ்தர் ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, எஸ்தர் 4வது அதிகாரம் 16 வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, நீ போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக என்ன செய்யுங்க, உபவாசம் பண்ணுங்கள். அப்போ எல்லாரும் உபவாசம் பண்றாங்க. நாங்க இங்க எங்க அரண்மனைக்குள்ள உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். நீங்க என்ன செய்யுங்க, வெளிய எல்லாரும் உபவாசம் பண்ணி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வழி நடத்துதலுக்காக அவங்க என்ன செய்றாங்க, ஜெபம் பண்ண சொல்றாங்க. ஜெபம் பண்றதுனால என்ன ஒரு காரியம் அங்க கைகொண்டது அன்புக்குரிய சகோதரர்களே, பாத்தீங்கன்னா இவங்க அடுத்தால யாரை சந்திக்க போறாங்க, ராஜாவை சந்திக்க போறாங்க. எல்லாமே தேவனுடைய சித்தத்துப்படி அனுகூலமாகுது. யாருக்கு அங்க கஷ்டம் வந்துட்டு, யாருக்கு, ஆமானுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அன்புக்குரியவர்களே பாருங்க, அப்படின்னா எஸ்தர் ராஜாதி அந்த 20 வயசுல அந்த காரியத்தை எவ்வளவு மென்மையா ஹேண்டில் பண்ணி அந்த காரியத்தை ராஜாக்கு முன்னாடி எடுத்து போய் ஒட்டுமொத்த யாரை காப்பாற்றினாங்கன்னு கேட்டீங்கன்னா யூத ஜனங்களை அவங்க காப்பாத்திருக்காங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இத நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஜெபம் அடுத்தவங்களுக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக எவ்வளவு ஜெபம் ஏறெடுக்கிறோம் என்பதை நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணும். பாருங்க, ஒரு வசனத்தை பிரதர் இங்க கோட் பண்றாங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 33-34 வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாளைக்குள்ள விஷயத்துக்காக இன்னைக்கே யோசிக்க கூடாது. நம்ம நாளைக்குள்ள விஷயத்தை நாளைக்கு பார்த்துக்கணும். உண்மையில நம்ம நாளைக்கு உயிரோடு இருப்போமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியாது, நமக்கே தெரியாது. அப்ப இன்னைக்குள்ள காரியத்தில் உள்ள நன்மையான காரியங்களை மட்டும் தேவனுடைய சமூகத்துல செய்துட்டு கடந்து போனோமானால் நம்ம தேவ ஆசீர்வாதம் இருக்கும். அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ற பிள்ளைகளாக கூட இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில சில சூழ்நிலை எப்படி நம்ம கைவிட்டு மீறி கூட போகும். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னைக்காவது ஏன் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? நம்ம கைமீறி நம்ம நடக்கக்கூடாது நினைப்போம், அதான் நடக்கும். அப்ப தேவன் அதை அனுமதிக்கிறார். அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தேவனிடம் நாம் எப்படி இருக்கணும், பற்றுறுதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். தேவனுடைய காரியத்துல ஒரு அமைதலோடு ஜெபத்தோடு நம்ம காணப்பட வேண்டும். அதுதான் அந்த காரியத்தை தான் யார் செய்தாங்கன்னா எஸ்தர் வந்து ராஜாவை பார்க்கும்போது ராஜா ஒரு நிமிஷம் கோவப்பட்டு இருந்தா போதும். என்ன யாருக்கு எதிராக அவங்க குற்றம் சொல்ல போறாங்க, தன்னுடைய நண்பருக்கு எதிரா. அப்படின்னா அந்த வார்த்தைகளையும் உச்சரிப்புகளையும் தெளிந்த ஒரு எண்ணத்தோடு அவங்கள்ட்ட எடுத்து வைக்கணும். சூழ்நிலை தங்களுக்கு சாதமா மாறணும். யாராலதான் முடியும்? தேவனாலதான் முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா ஜெபத்தோடு நாம் காணப்படுவோமானால் சூழ்நிலையை மாற்றுவதற்குரிய வல்லமை யார்கிட்ட உண்டு? தேவனுக்கு மட்டுமே உண்டு. நம்ம அதுல இருந்து என்ன செய்துட்டு இருக்க கூடாது, போராடிட்டு இருக்க கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பாத்தீங்களா எஸ்தர் ராஜாத்தி நடப்பட்டாங்க. எதுக்காக? யூதருடைய ஜனங்கள் காப்பாற்றப்படணுங்கிற நோக்கத்திற்கோடு நடப்பட்டாங்க. அருமையா அந்த காரியங்களை செய்து அமைதலோடு ஒரு 20 வயதுல ஞானமா அந்த காரியத்தை அவங்க செய்து முடித்தாங்கன்னு பாக்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, அடுத்தது ஒரு கேரக்டர் யோனா.
யோனாவை பற்றி இந்த பிரதர் இதை எழுதும்போது முதலாவது நான் யோனாவை பற்றி தான் எழுதுன்னு நினைச்சேன், ஆனா வந்து இது கடைசியா எழுதுறேன் அப்படிங்கிறாரு, மூணாவதா எழுதுறேன் அப்படிங்கிறாரு. இப்போ யோனாவை பத்தி நம்ம என்ன திங்க் பண்ணலாம்? தேவன் ஒரு இடத்துல நடப்பட்டதுக்கு அவரு பிரிய வச்சிருப்பாரு. இந்த இடத்துல நடணும்னு பிரிய வச்சிருந்தா அவரு நீங்க நட வேண்டாம் தேவனே, நான் என் இஷ்டத்துக்கு இன்னொரு இடத்துல நட்டுக்கிறேன் அப்படி தானாக என்ன செய்வாரு வந்து செயல்படுகிற ஒரு மனிதன் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா யோனா. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் காடா, கடவுளுக்கு எதிராக யுத்தம் செய்யற ஒரு மனிதர். பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் சொல்லுகிற ஒரு விஷயத்துக்கு நேர ஆப்போசிட்டா எதையாவது ஒரு விஷயத்த செய்யறது தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த காரியத்தை யோனா வந்து செய்யறாரு. தேவனிடத்துல பாத்தீங்கன்னா எதிரா, தேவனே நீங்க பண்ணுறது தப்பு தேவனே பாருங்க அப்படின்னு சொல்லி தேவனுக்கு எதிராக பேசின ஒரு தீர்க்கதரிசி யார் தான்? யாரா? யோனா. தேவன் நீங்க செய்யறது சரியில்லை தேவனே, நீங்க ஒண்ணு சொல்றீங்க வேற ஒண்ணு செய்றீங்க அப்படின்ட்டு பாருங்க. ஏன் யோனா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, எங்க தேவன் போக சொன்னாரு? நினிவேக்கு. எங்க போறாரு? ஏன்? என்னன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நினைவு பட்டணங்க யாருக்குனே மோசமான ஜனங்கள் தான், தேவனை அதை அழிச்சிருங்க, நீங்க அழிச்சிருங்க, நீங்க வந்து எதுக்கு ஏன் அங்க என்ன போக சொல்றீங்க அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு ஃபீலிங். யாருக்கு? யோனாக்கு. யோனா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, தேவன் வந்து அவங்களை அழிக்கணும், அவங்க மனம் திருந்தவே மாட்டாங்க. கேட்டீங்களா? இப்படி ஒரு உணர்வு யாருக்குள்ள இருக்குன்னா யோனா. அப்படின்னா ஒரு தேவன் ஒரு இடத்துல நடக்கும் போது இவர் வேற இடத்துல போய் நடப்பட நினைக்கிறாரு. ஆனா தேவன் அப்படி விட மாட்டார். என்ன செய்வாரு? அது டைரக்ஷன் திருப்பிடுவார். நீங்க இடத்துல நடலைன்னா நீங்க கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்து தேவன் அந்த வேலையை செய்ய வைப்பாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, பாத்தீங்களா? அப்படின்னா யோனாவுடைய வாழ்க்கையில இருந்து கூட நமக்கு என்ன லெசன் பாருங்க, படிங்க. மற்றவர்களுடைய குணாதிசயம் மற்றும் உள் நோக்கங்கள் குறித்து நாமே கற்பனையாக அனுமானிப்பது என்பது மனித சுபாவத்தின் ஓர் அம்சமாகும். போருங்க, அதாவது மற்றவர்கள் குணாதிசயம் மற்றும் உள்நோக்களை குறித்து நாம் கற்பனையாக அனுமானிப்பது என்பது மனித சுபாவத்தின் ஒரு அம்சம். பாருங்க, சில நேரத்தில் யோனா என்ன நினைக்கிறாரு? தேவன் வந்து நினிவேல வந்து நீ போய் என்ன செய்யுங்க, அங்க போய் சொல்லு, என்னுடைய வார்த்தையை சொல்லு, அவங்க மனம் திரும்பிடுவாங்க அப்படின்னு தேவன் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க தேவனே, அதனாலதான் எங்க போறாரு? நம்ம அதே போல நாம் கூட கற்பனையில என்ன செய்யக்கூடாது? ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ குறித்தோ சூழ்நிலை குறித்தோ என்ன பண்ணக்கூடாது? கற்பனையில எதையும் சொல்லக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, படிங்க. அத்தல இதையே யோனாவும் வெளிப்படுத்தினார். மற்றவருடைய இருதய மனப்பான்மையை, எண்ணங்களை அறிவோம் என்று நம்புவது சுலபம், ஆனால் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் இந்த சோதனைக்கு நாம் அடிபணிய கூடாது. மற்றும் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் இந்த சோதனைக்கு நாம் அடிபணிய கூடாது. மற்றும் தேவன் நம்மை வழிநடத்தும் திசையை எதிர்த்து போராடக்கூடாது என்பவைகளே யோனாவிடமிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம். தேவன் வந்து தேவன் ஒரு வழிநடத்துதலுக்கு ஒரு பாதையை நோக்கி நம்மளுக்கு பிரயாணிக்கிறதுக்கு ஒரு வழியை வச்சிருப்பாரு. அந்த வழியை நோக்கி தான் பிரயாணிக்கணுமே ஒழிய நம்ம என்ன பண்ணக்கூடாது? போராடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, படிங்க. அடுத்தது, நமக்கு தேவையான கருவிகளும் தாளந்துகளும் வாய்ப்புகளும் நமக்கு அருளப்படும். அவற்றை பயன்படுத்தி நம்மால் முடிந்த சிறப்பானதை செய்வது மட்டுமே நமது வேலையாகும். தேவன் தமது பங்கை சிறப்பாக செய்வார், நாம் அதில் தலையிட வேண்டியதில்லை. பாத்தீங்களா? அப்படின்னா நம்முடைய தாளந்து, நம்முடைய திறமைகள் எல்லாத்தையும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கொண்டு போனோம். ஆனா தேவன் தான் அதை என்ன செய்வாரு? நம்மளை பயன்படுத்தி நம்மளை சரியான ஒரு வழியில கொண்டு போயிட்டே இருப்பாரு ஒழிய நம்ம என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ யோனாத்துல இருந்து நம்ம இந்த விஷயத்தை கத்துக்கிறோம். என்ன கத்துக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையில தான் போயிட்டு இருக்க முடியும். அதற்காக நம்ம என்ன ஏற்ற வேலைக்காக நம்ம என்ன இருக்கணும்? காத்திருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அடுத்ததாக ஒரு
ஒரு கேரக்டர் யோசேப்பு. இந்த பாடத்துல சென்டர் கோரான ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு யோசேப்புடைய வாழ்க்கையில இருக்குது. இவரை சொன்னாலே என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? ஒரு சொப்பனக்காரர். என்ன சொல்லுவாங்க? ஒரு சொப்பனக்காரர் அப்படிங்கிறது. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து நம்ம நிறைய படிச்சிருப்போம். என்ன அவர் வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? சொல்லிட்டே இருக்கலாம். அவர் வாழ்நாளெல்லாம் கஷ்டம்தான். அன்புக்குரியவர்களே பாருங்க, தன்னுடைய தகப்பனார் வீட்டில் அவர் இருக்கும்போது கனவு காண்றார், சொப்பனம் காண்றாரு. சொப்பனம் காணும்போது எல்லா அறிக்கட்டுகளும் இருக்குது. எத்தனை அறிக்கட்டு இருக்குது? 12 அறிக்கட்டு இருக்குது. 11 அறிக்கட்டும் இவரை வணங்குது. அப்போ அப்படி சொன்ன உடனே எல்லாரும் அவர்கிட்ட டென்ஷன் ஆறாங்க. ஒன்ன நாங்க வணங்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே டென்ஷன் ஆறாங்க. அப்படி டென்ஷன் ஆனோன்னு அது மட்டும் இல்ல, தகப்பனார் கூட டென்ஷன் ஆறு. இன்னொரு ஒரு ஒரு இதை காண்றாரு, சொப்பனத்தை காண்றாரு. எங்க ஒரு சூரியன் சந்திரன்லாம் இருக்கும். அப்போ எல்லாரும் மறுபடியும் உங்களை வணங்குறது மாதிரி ஒரு சொப்பனம் காணும்போது அவர் சொல்லுவாரு, இப்போ தகப்பன் நானும் உங்களை வணங்கணுமாப்பா. தகப்பனாரே சில நேரத்துல ஒரு அந்த கருத்தை சொல்லுவாரு. பாருங்க, படிப்போம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 5-7 வரை. ஆதியாகமம் 37 அதிகாரம் 5 முதல். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பாருங்க, எல்லாரும் பகைக்கிறாங்க. யாருமே இவர் ஒரு சொப்பனத்தை கண்டிருக்காரு, என்ன யாது இப்படி கேட்டாங்களா? யாராவது கேட்கல, பகைக்கிறாங்க. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். வணங்கி நின்றது என்றான். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். பாத்தீங்களா? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இப்படி வணங்கும் போது அவங்க அப்பா கூட ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 10வது வசனம் 37. இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? அப்படின்னா தன்னை அதிகமாக நேசித்தது யாருன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய தகப்பன். பாருங்க, இவருக்கு பிறப்பிலேயே தாய் இழக்கிறாரு. பிறக்கும் போதே யார் இறந்து போயிட்டாங்க? தாய். சின்ன வயசுலேயே தாய் இறந்து போயிடுறாங்க. யாரு? யோசேப்புடைய 2வது குழந்தை பிறக்கும் போதே என்ன செய்யறாங்க? அவங்க அம்மா இறங்க. அப்போ சின்ன வயசுல என்ன ஆயிடுறாருன்னா யோசேப்பு தன் தாய் இழக்கிறார். அப்படின்னா தகப்பனோட அனுசரணையிலே வளர்க்கிறார். அப்படி வளரும் போது கூட பாருங்க, அவர் வளரும் போது தேவ பக்தியோடு தான் வளர்றாரு. ஆனாலும் அவர் சொல்லுகிற சொப்பனத்தை யார் என்ன செய்றாங்க? அசட்டை பண்றாங்க. யார்? சகோதரர்கள். அதனால பகைக்கிறாங்க. தகப்பன் கூட என்னதான் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்களும் உன்னை என்ன செய்யணுமா? வணங்கணுமாப்பா அப்படி சொல்லி என்ன பண்றாரு? கடிந்து கொள்கிறார். காலங்கள் போகுது. என்ன சூழ்நிலை? காலங்கள் போகுது. போகும்போது இவங்க எங்க இருக்கிறாங்க? ஆடு மேய்ச்சல் இருக்கும்போது தகப்பன் நினைச்சாரு, இவர் அனுப்பி விடுறாரு, போய் நீங்க சகோதரர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்கன்னு. அப்படி பார்க்கும்போது அங்க தூரத்துல இருந்து என்ன சொல்றாங்க? சொப்பனக்காரன் வாரான்னு சொல்லி அவர் என்ன சொல்றாங்க? பகைத்து என்ன சொல்றாங்க? அவங்கள அடிமைகளுக்கு வித்து போடுறார். அவரை அடிமையாக வித்து போடுறார் அப்படிங்கறத பார்க்கிறோம். அப்போ இப்ப அடிமையை வித்து போன இப்ப என்ன சூழல்லாம்? ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துக்கு இவர் போறாரு. ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்திற்கு போறாரு. அப்போ எப்படி மனசு இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு சும்மா சொல்லியிருந்தோம், நம்மள ஒருத்தரை வித்து கடந்த ஒண்ணு எங்கேயா இந்த ஆப்கானிஸ்தான்ல கொண்டு போய் அடிமையா வச்சுட்டாங்கன்னா நான் என்னைக்கு வீட்டுக்கு போகணும், என்ன நடக்குமோ தெரியாதே ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு அப்படி எங்கேயாவது சொன்னாரா? இல்ல. அமைதலோடு அந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்றார். பாருங்க,
ஒரு அடிமை வாழ்க்கைங்கிறது ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் அது இதெல்லாம் நிறைய வந்துச்சு. அன்னைக்கு அப்படி இல்லை. அடிமை வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல். இப்போ அங்கேயும் அவர் எப்படி அடிமை வாழ்க்கையா இருந்தா கூட அங்க நல்ல பெயர் எடுக்கிறார், கேரக்டர் காண்பிக்கிறார். யாரு? யோசேப்பு நல்ல கேரக்டரை வெளிப்படுத்துறாரு. அதனால போத்திபார் நல்ல கேரக்டரை வெளிப்படுத்தினா போத்திபார் என்ன செய்யறாரு, இவன் நல்ல ஒரு பையனா இருக்கிறானே, நல்ல ஒரு வாலிபனா இருக்கிறான், இவனை என்ன செய்யலாம், நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். எதுக்கு? நல்ல ஒரு நம்ம வீட்டுடைய காரியங்கள்லாம் கவனிக்கிறதுக்கு இவன் ஏற்ற ஒரு மனிதன் அப்படிங்கிறத சொல்லி வேலை செய்யறதுக்கான பெஸ்ட் ஒரு மனுஷனா எங்க கொண்டு போறாருங்கன்னு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போறாரு. போத்திபார் வீட்டுல இருந்துட்டு போத்திபார் வீட்லயும் இங்க இப்ப பாருங்க நல்ல அங்கேயும் நல்ல நேம் தான், குட் நேம் அவருக்கு. அப்படி இருக்கும்போது பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் மற்ற மனிதர்கள் அடிமையா இருக்கும்போது மற்றவங்க எல்லாம் இவர் பெஸ்ட்னு சொல்றாங்க. ஆனா யார் வந்து இவரை கண்டுக்கவே இல்லை. சகோதரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க யாரு, இவருடைய கேரக்டர் என்னங்கிறது கூட கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, அதுதான் பாக்குறோம். பெஸ்ட் வெளியில உள்ளவங்க பெஸ்ட் சொல்றாங்க, ஆனா அவரோடு இருக்கிற சகோதரர்கள் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இதைதான் நம்முடைய அன்பு சகோதரர் ஒரு வசனம் கொடுக்குறாங்க. இதுக்கு மார்க் 6வது அதிகாரம் 4ஆம் வசனம். மார்க் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனமடைய மாட்டான் என்றார். இயேசு கிறிஸ்துக்கு சொன்ன வார்த்தை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு சொந்த ஊர்ல என்ன இல்ல, கனம் கிடைக்கல. அதே போலதான் யோசேப்பு தன்னுடைய வீட்டுல யாருமே அவரை என்ன செய்யல, கனப்படுத்தவோ எதுவும் செய்யல, அடிமையா வித்துட்டாங்க அவரை. ஆனா வெளியில அவருக்கு என்ன நல்ல நேம், குட் கேரக்டர், பர்சனாலிட்டி அப்படிங்கிட்டு பாருங்க. அப்ப சின்ன வயதுல இருந்தே அவருக்கு கடுமையான கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படி எல்லாம் வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்குது. இப்ப எங்க இருக்கிறாருன்னா போத்திபார் வீட்டுல எப்ப மன வேகலத்தோட இருக்கிறாரு. இப்ப ஒரு ஸ்திரீ வந்து அழகா பேசுறாங்க, ஒரு அன்பா பேசுறாங்க. அப்படின்னா அந்த ஸ்திரீக்கு என்ன ஆயிரும் மைண்ட், பொதுவா உலகத்துல அந்த ஸ்திரீக்கு மைண்ட் என்ன ஆயிரும், இணங்கிரும். ஆனா பாருங்க, அந்த இடத்துல கூட அவர் எப்படி இருக்கிறாரு, ரொம்ப தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அங்க இருந்து வெளியே போறாரு. அங்க இருந்து வெளியே போய் எங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஜெயிலுக்குள்ள போறாரு. ஜெயிலுக்குள்ள பாருங்க, அந்த போத்திபார் இருக்காரு பாத்தீங்களா, இவரை ஏன் வந்து இப்ப ஆக்சுவலா இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு அந்த எகிப்துல மரண தண்டனை கொடுத்துருவாங்க. ஆனா இவருக்கு அப்படி கொடுக்கல. ஏன் தெரியுமல, இவர் வந்து உத்தமமான மனிதன்கிறத யார் கூட ஃபீல் பண்ணி இருந்திருக்கிறாரு, போத்திபார் கூட போல் பண்ணிருக்காரு. பாரகோணம் இல்ல, போத்திபாரு ஃபீல் பண்ணிருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, இப்போ எங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கஷ்டங்களையும் எப்படி தாண்டி அவரு தேவனுடைய சமூகத்துல கடந்து செல்கிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தல பாருங்க, இவர் ஜெயில போறாரு. ஜெயிலையும் பெஸ்ட் அவார்டு அவருக்கு, ஜெயில எல்லாருடைய பெஸ்டா வந்துட்டு அவருக்கு ஜெயில ஒரு மேலான ஒரு இடத்த அவர் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா. இப்பதான் யார சந்திக்கிறாருங்கன்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் சந்திக்கிறார். யாரு? பான பாத்திரக்காரன், சோம்பாயி. அப்ப ஜெயிலையும் ஒரு பெஸ்டா கொடுக்கணும்னா அங்கேயும் என்னதான் காணிச்சிருப்பாரு, கேரக்டர் காணிச்சிருப்பாரு. தேவனுடைய சமூகத்துல நல்ல கேரக்டர் காணிச்சு. பான பாத்திரம் சோம்பாயிக்காரன்ட்ட சில பேசும்போது பேசி அவங்க விடுதலை ஆயிடுறாங்க. விடுதலை ஆகி அவங்க எங்க போயிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கடந்து போறாங்க. கொஞ்ச நாள் கடந்து செல்லுது. எவ்வளவு வருஷம் அவரு உள்ள அடிமையா இருந்தான்னு சரியான கிடையாது. ஆனால் அவர் கொஞ்ச நாள் என்ன ஜெயிலே இருந்திருப்பார். எங்கேயுமே தேவனுடைய சமூகத்துல தனக்கு எதிராக பேசின மாதிரியும் போராடின மாதிரியும், தேவனை ஏன் எனக்கு இப்படி வந்து கொண்டு போட்டீங்கன்னு சொன்ன மாதிரியும் எங்கேயுமே இல்லை. ஆனால் ஒரு ஏற்ற வேலை வரும்போது என்ன ஆகுது, அவருக்கு யாருக்கு ஒரு கனவு வருது, பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனத்துக்கு விளக்க சொல்றதுக்கு யாரை கூட்டு போறாங்க, யோசேப்பை கூட்டு போனது நிமித்தம் யோசேப்பு அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்து இப்ப எங்க போயிட்டாரு, அந்த பார்வோனுக்கு அடுத்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இப்போ அவர் தான் ஒட்டுமொத்த எகிப்துக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா அவரு வந்துட்டாரு. அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, அப்ப கூட அவர் எப்படிதான் இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேறுபடி. ஆரம்பத்துல எப்படி ஒரு மனநிலைமையில் இருந்தாரோ அதே மனநிலைமை தான் எங்க இருக்கும்போது இருக்கிறாரு, அந்த ராஜாங்கிற அந்தஸ்துல இருக்கும்போது, ஒரு மேலான ஸ்தானத்தில் இருக்கும்போது இருக்கிறாரு. ஏன்னா பயங்கரமான பஞ்சம் வருது. சகோதரர்கள் வந்து தேடி வராங்க. தேடி வரும்போது சகோதரர் தேடி வராங்க, ஏதாவது ரிவெஞ்ச் எடுத்தாரா, இப்ப நம்ம ராஜாவாயாச்சு, வாங்கப்பா எல்லாரும் அங்க முட்டி போடுங்கப்பா, எல்லாரும் வணங்கப்பா அப்படின்னு சொன்னாரா?
ஆனா இயல்பாவே நடக்குது. அவங்க வந்து என்ன செய்யறாரு, தானா வணங்குறாங்க. எங்க அந்த 11 அரிக்கட்டும் வணங்குச்சு பாத்தீங்களா, 11 அணுக்கட்டும் இங்க வணங்குற ஒரு காரியம், தகப்பனும் வந்து நின்னு அவரை வணங்குற காரியம் நிறைவேறுது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, சற்று எதிர்பாருங்க, நல்லா யோசிச்சு பார்ப்போம். எங்கேயாவது யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையாவது தேவனுக்கு துரோகம் முறுமுறுத்தாரா? ஆனா முறுமுறுக்கவே இல்லை. அந்த சூழ்நிலைக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த சூழ்நிலை கடந்து செல்லதான் பிரயாசப்பட்டார். இப்ப ஒவ்வொரு சூழ்நிலை கடந்து வர 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 அப்படி இருதயம் அநேக விஷயங்களை புடமிடப்பட்டது. யோசிச்சு பாருங்க, இப்படி புடமிடப்பட்ட ஒரு மனுஷன்ட்ட நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர் தான், அது அந்த கேரக்டர் அவருக்கு வாழ்நாளா மாறிட்டு, வாழ்நாள் ஃபுல்லா அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னா, அந்த கேரக்டர் நீங்க யார்கிட்ட எப்படி பேசினாலும் அந்த கேரக்டர் தான் வரும், வேற எந்த கேரக்டருமே வராது. யாரையோ கோபப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்தணும் அப்படி ஒரு எண்ணமே வராது. சூழ்நிலைக்கு ஏன்னா இதுதான் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, இப்ப நம்மகிட்ட இப்போ இப்படிப்பட்ட யோசிப்பை தான் நமக்கு எடுக்கிறாரு. இப்ப நம்ம கிட்ட வரோம், நம்ம யோசிப்போம், நம்மளை வந்து யோசிப்போம். நம்ம தேவனுடைய சமூகத்துல டெய்லி நமக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் வந்துட்டே இருக்கு. என்னது, தேவனுடைய சமூகத்துல ஓடுற வேலை, எப்படி ஒரு தெளிவு நம்மகிட்ட இருக்குது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்குமானா? இருக்கும். யோசேப்புக்கு போராட்டம் இருந்துச்சா? இருந்துச்சு. வாழ்நாள் ஃபுல்லா போராட்டம் தான். ட்ரையல்ஸ் ஒருத்தருக்கு அவசியமா? ஏன்? ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கடந்து செல்வதற்கு அந்த ட்ரையல்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு தேவை. அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கிறோம். சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படுவீங்க. ட்ரையல்ஸ் எதுக்குன்னு கேட்டீங்களா, நாம் தேவனை நோக்கி பிரயாணிக்கிறதுக்கு, தேவனிடம் இன்னும் கிட்டி சேர்க்கிறதுக்கு ட்ரையல்ஸ் நமக்கு தேவை. அப்போ அப்படி ட்ரையல்ஸ் வரும்போது நம்மளால தாங்க முடியல, என்ன மட்டும் தான் செய்யணும் கேட்டா, தேவனை நோக்கி என்ன செய்யலாம்? எப்படி அந்த ராஜாத்தி ஜெபம் பண்ணாங்களோ அந்த ஜெபத்தை மட்டும் நாம் ஏறெடுப்போமானால் என்ன பண்ணலாம்? அன்புக்குரியவர்களே பாருங்க, அதனாலதான் பிரசங்கி 9வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றாரு. பிரசங்கி 9:10. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையையும் விதத்தையும் அறியும் ஞானமும் இல்லையே. பாத்தீங்களா, நம்ம நீ செய்யும்படி உன் கைக்கு நேரிடு எதுவோ அதை உன் பலத்தோடு செய்யல, உன் பலத்தோடு செய். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைச்சோன்னா அதை உடனே நம்ம செய்யணும். அன்புக்குரியவர்களே, இத நம்ம பிரதர் இந்த சப்ஜெக்ட்ல இந்த பிரதர் சில காரியங்களை கொடுக்குறாங்க, படிங்க. சில சமயங்களில் நம்மை மற்றவர்கள் மோசமாக நடத்துவார்கள். இது யாருக்கு நடந்தது மாதிரி? யோசேப்புக்கு நடந்தது. யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரர்கள் எப்படி நடத்தினாங்க? மோசமா தான் நடத்தினார்கள். சில சமயங்களில் நமது கட்டுப்பாட்டுக்கு மீறிய சூழ்நிலைக்கு நாம் பலிகிடா ஆக்கப்படுவோம். காரியங்கள் நமக்கு சாதகமாக வேலை செய்யும் சமயங்களில் எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது என்று மட்டும் மீறி அதிலேயே இயலித்து திளைத்திடும் சோதனையும் காணப்படுகிறது. உதாரணத்திற்கு, யோசேப்பின் விஷயத்தில் போத்திபார் வீட்டில் ஒரு நல்ல பதவிக்கு உயர்த்தப்பட்டார். பிற்பாடு எகிப்தில் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். ஆனால் ஒருவேளை பாருங்க, யோசேப்பு அந்த போத்திபார்ட்ட இசைந்து பேர்ந்தானே என்ன நடந்திருக்கும்? எங்க போயிருக்க முடியாது? ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு போயிருக்க முடியாது. அப்போ ரொம்ப தெளிவாக அவர் முடிவெடுத்து அந்த காரியங்களை எங்க செய்றார் பாருங்க, படிங்க அடுத்தது. ஆனால் அவரோ இந்த உயர்வுகள் தன் கண்ணை மறைப்பதற்கோ தன் நிதானத்தை இழக்க செய்வதற்கோ அனுமதியாமல் அவற்றினால் வரும் எந்த கண்ணியிலும் சிக்கிக் கொள்ளாமல் தன்னை காத்து கொண்டார். நாமும் இம்மாதிரியான சோதனைகளுக்கு எதிராக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு கண்ணி, இது நம்ம அடுத்த நிலைக்கு உயராதபடிக்கு நமக்கு ஒரு கண்ணி வரும். அந்த கண்ணில் நம்ம நம்மளை நம்ம சிக்கிக்கொள்ள வைக்க கூடாது, நமக்கு எச்சரிப்பா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே பாருங்க, அடுத்த ஸ்லைடு வாசிங்க. ஆக
வெற்றி என்பதன் மீதான நமது கண்ணோட்டம் மாறினால் போதும், எல்லா சூழ்நிலைகளும் நாம் வெற்றியடையலாம் அன்பர்களே. என்னவெனில் நமது பார்வைக்கு எது சிறந்ததோ அதில் வெற்றி பெறுவது என்பது வெற்றி ஆகாது. மாறாக தேவன் நமக்காக வைத்திருக்கும் அவரது சித்தம் மற்றும் திட்டத்தை நிறைவேற்றுவதே, அவர் அனுமதிக்கும் சூழ்நிலையில் ஒப்பு கொடுத்து செயல்படுவதே நமது வெற்றியாகும். அருமையா அந்த காரியத்தை எப்படி சொல்றாங்கன்னா, நமது பார்வைக்கு எது சிறந்ததோ அதில் வெற்றி பெறுவது என்பது வெற்றி ஆகாது. மாறாக தேவன் நமக்காக வைத்திருக்கும் அவரது சித்தம் மற்றும் திட்டத்தை நிறைவேற்றுவதே, அவர் அனுமதிக்கும் சூழ்நிலையில் ஒப்பு கொடுத்து செய்வதே நாம் வெற்றிக்கு. இப்போ அவர் தேவன் ஒரு சூழ்நிலை அனுமதிப்பாரு, அந்த சூழ்நிலையை நம்ம ஒப்பு கொடுத்து அதுல ஜெயம் கொள்றதா என்னதான் வெற்றி. நம்ம ஒண்ணு நினைப்போம் பாத்தீங்களா, அது வெற்றி கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்த படிங்க. யோசேப்பும் அதையே செய்தார், வெற்றியும் கண்டார். தேவனுடைய சித்தம் செய்வதில் நாம் முழு கவனத்தோடும் அர்ப்பணிப்போடும் இருக்கும்போது நாம் தோல்வியடைய மாட்டோம். ஏனென்றால் இறுதியில் நமக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும் விதமாக தேவன் தமது பங்கை சிறப்பாக செய்திடுவார். பிதாவாகிய தேவனுக்கு நமது பூமிக்குரிய வெற்றியை விட நமது ஆவிக்குரிய வெற்றியே மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. தேவனை நம் வாழ்க்கையில் நேரடியாக செயல்பட நாம் அனுமதிக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய மற்றும் ஞானமான வெற்றி அடையப்படும். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவனுக்கு நமது பூமிக்குரிய வெற்றியை விட, பூமியில சில வெற்றிகள் நம்ம சந்திப்போம், நல்லதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் நீங்க செய்யுங்க, இதை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ராஜ்ய உலக, அதாவது மத்தேயு 6வது அதிகாரத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், எல்லாவற்றையும் நம்ம உங்களுக்கு தருவேன் சொல்லியிருக்காங்க. பூமியில தருவாருன்னா எல்லாம் தரும், கொடுக்கப்படும். ஆனால் அது வெற்றி அல்ல. அதுக்கு மாறாக நமது ஆவிக்குரிய வெற்றியே மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. அதை தான் தேவன் விரும்புறார். பாத்தீங்களா, அந்த வெற்றியை நோக்கி தான் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பிரயாணம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிங்கறத பார்க்கிறோம். அப்போ நம்ம யோசிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கிறோம், அவர் அநேக ஹடில்ஸ் இருந்த போதும் தேவனுடைய சமூகத்தை தன்னை ஒப்பு கொடுத்து எங்கேயுமே முறுமுறுப்பு இல்லாமல் கடந்து போயிட்டே இருக்க என்ன ஆயிடுச்சு, ஒரு உயர்வு தேவனே தருவார். அவருடைய பலத்தை கடந்து கரத்துக்குள்ள அடங்கி இருப்போமானால் எப்படி ஆகும், அப்படி ஆகும். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க அடுத்தல என்ன ஒரு கேரக்டர் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல். இப்ப அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில எது மிகப்பெரிய போட்டமா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல பிரதர், அதை எழுதலைங்க. இப்ப நம்ம இப்ப ஏற்கனவே படிச்சோம்ல, இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை வச்சுட்டு, எது அப்போஸ்தலர் பவுலுக்கு மிகப்பெரிய போராட்டமா இருந்திருக்கும் அவருடைய ஊழிய பாதையில? கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டாங்க. சேவானு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பழைய வாழ்க்கை, அவருடைய பழைய என்ன, அவருடைய பழைய வாழ்க்கை பாத்தீங்களா, கிறிஸ்தவர்களை கொலை செய்றாரு. இந்த துன்புறுத்துறது தான் அவருக்கு இருந்த என்னதான் போராட்டமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்றாரு. பாருங்க, அவருடைய பழைய வாழ்க்கை தான் அவருக்கு ஒரு போராட்டமாவே இருந்திருக்கு வாழ்நாள். படிப்போம் பாருங்க, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்க, முதல்ல அவருடைய பாயிண்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சீஷர்களை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவர்கள் என்ன செய்யணும், கொலை செய்யறதுக்காக நிருபங்களை கேட்டு வாங்கி போறாரு. போயிட்டு 26வது அதிகாரம் 9 மற்றும் 10. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டுமென்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன்.
நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, முன்னே நானும் நசரேனுக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்து விரோதமாக என்ன செய்கிறேன், நாமத்திற்கு அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறார், நினைத்த அநேக விஷயங்களை செய்ய. அப்படி நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களின் அநேகரை சிறைச்சாலை அடைத்தேன். இது அவர் தன்னுடைய வாழ்க்கையில சொல்றார். மறுபடியும் அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் அமர்ந்து, யார் அது கொலை செய்யப்படுகையில் அமர்ந்திருந்தேன்? யாரு? ஸ்தேவான்ட்ட கொலை செய்யும் போது அவர் சம்பாதித்து அவருடைய ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிருக்காரு, கையில வாங்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்ப அடுத்த படிங்க, அப்போஸ்தலர் 26:11. அப்போஸ்தலர் 26:11. சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவ தூசணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். பாத்தீங்களா, அவர் தன்னை ஒப்புக்கொள்றாரு, எல்லாவற்றையும் எப்படி எல்லாம் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினேங்கிறத அப்போஸ்தலர் பவுல் ஒப்புக்கொண்டுட்டு இப்போ அவர் ஒரு டைம்ல என்ன ஆகிறாரு, கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவரா மாறுறாரு. இப்போ சவுலா இருக்கும்போது இதெல்லாம் செய்யறாரு. இப்போ கிறிஸ்துவ பிரசங்கிக்கிற பவுலா மாறும்போது இப்போ ஒவ்வொருத்தரையும் காணும் போது என்ன சொல்லியிருப்பாரு, பிரதர் சாரி, பிரதர் சாரி, பண்ணிட்டேன் தப்பு, அப்படி சொல்லியிருப்பாரா? அது அவரை மனசை எவ்வளவு ஒரு கஷ்டப்படுத்திருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய பழைய வாழ்க்கை எப்படி எல்லாம் அவரை பாதிச்சிருக்கிறோம். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூதன். யாருக்கு ஃபேவரட்டியா இருந்தவருன்னு கேட்டீங்கன்னா, அந்த அன்னைக்கு இந்த பிரதான ஆசாரியர்களுக்கும் அங்கிருந்து பரிசேயர் சரிசேருக்கும் ஃபேவரட்டியா இருந்தவங்க. இப்ப எங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா, யார கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தணும், கொலை செய்யணுங்கிற ஒரு வைராக்கியமா இருக்கிறார். இப்ப என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் அவரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எங்க இருந்து வந்தோம், பாபிலோன்ல வந்துட்டோம். பாபிலோன்ல இருந்து வந்துட்டு மறுபடியும் பாபிலோனுக்கு திரும்பி போறோம். போய் அங்க ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு வைங்களேன், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அன்புக்குரியவர்களே, வீராப்பா போனா சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய ஏளனங்கள், நிறைய அவமதியாதையும் முதல்ல இருக்கும். ஆனால் எடுத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் அந்த முடிவிலிருந்து டைவர்ட், என்ன வேணாலும் என்ன சொல்லுங்கப்பா, என்ன வேணாலும் என்ன பேசுங்க, நான் எப்படி இருப்பேன், என்னுடைய கிறிஸ்துவ பணியிலிருந்து நான் என்னுடைய கேரக்டரை நான் மாற்றவே மாட்டேன். எடுத்த உடனே இவரை விசுவாசிருப்பாங்களா? முதல்ல என்ன சொல்லுவாங்க, இவர் தான் கிறிஸ்துவை கிறிஸ்துவை கொலை செய்த இவங்க தான் கொலை செய்தாங்க அப்படிங்கிறத மாற்றம் நிற்போம். என்ன கொலை செய்தவருக்கு ஃபேவரட்டியா இல்லாம தன்னை என்ன கிறிஸ்துவை பற்றி பேசணும். இவ்வளவு நேரம் எப்படி இருந்தாரு, கிறிஸ்தவர்களை கொலை செய்யறதுக்கு பிரயாத்தமா இருந்தவர், கிறிஸ்து தான் உண்மையான நம்முடைய ரட்சகர்னு பிரசங்கம் பண்ணணும். யாருக்கு முன்னால போய், அதே இவர் துன்பப்படுத்தணும் முன்னாலே போய் பிரசங்கம் பண்ணணும். எவ்வளவு ஒரு கடினமா இருந்திருக்கும் அது. முதல்ல எருசலேமுக்கு போன உடனே எல்லாரும் இவர் எப்படி பார்த்திருப்பாங்க, வந்துட்டாரே, எப்படா பண்ண போறாரோ தெரியலையே அப்படின்னு தானே பண்ணிருப்பாங்க. அவருக்கு முன்னால மட்டுமா பண்ணிருப்பாங்க. இவர் எத்தனை பேர் கூட டிராவல் பண்ணிருப்பாரு. இவர் ஆக்சுவலா ஒரு பர்சனாலிட்டி, ஒரு பிக்கஸ்ட் பர்சனாலிட்டி. அப்படி இருக்கும்போது எத்தனை ஜனங்களோட டிராவல் பண்ணிருப்பாரு. இந்த டிராவல் பண்ணவங்க என்ன நினைச்சுப்பாங்க, நேற்று வரை இவன் நல்லா தானே இருந்தா, நம்மள இப்ப சொல்றாங்கல்ல, நேற்று வரை இவன் நல்லா தானே இருந்தா, இப்ப என்ன கெட்டு போயிட்டான் அப்படி சொல்றாங்க. இதே மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, பாருங்க, கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியும் மட்டும் இல்ல, யூத ஜனங்கள், நேற்று வரை நம்மகிட்ட நல்லா தானப்பா பேசினா, இப்போ பாருங்க, ரோம போர் செய்வர்கள் கூட எல்லாம் போயிருப்பாரு, அப்படித்தானே போயிருப்பாரு, நிருபங்களை வாங்கிட்டு கூட எல்லாம் கூட்டு போயிருப்பாரு. இப்போ அப்ப அவங்க மத்தியில் அவர் எப்படி அந்த மத போதகத்தை அவர் செய்திருப்பார். போன மாசம் வர இந்த மனுஷன் நம்மளோடு இருந்து கிறிஸ்துவை எதிர்த்தான். இப்போ என்ன பண்றாரு, கிறிஸ்து தான் ரட்சகர்னு போதிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லாருக்கும் எப்படி தோணிருக்கும், இவன் சரியான பைத்தியம் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. எப்படி தோணிருக்கும் அன்புக்குரியவர்களே?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இவர் என்ன மாதிரி பிரயாசங்கள் எடுத்திருப்பாருங்க. ஒரு சத்தியத்தை போய் இப்ப சொல்லணும், அவங்கள சத்தியத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும், அவனை கிறிஸ்தவனா ஆக வைக்கணும். அதுக்கு அவர் என்னத்தை காணிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவருடைய நல்ல கேரக்டர்ஸை காணிச்சிருப்பார். நான் அப்படி இல்லை, முதல்ல நான் தவறா கிறிஸ்துவை புரிந்து கொண்டேன் அப்படின்னா தன்னை கிறிஸ்துவாக வாழ்ந்தவங்க காணிச்சிருப்பாரு. அதனால தான் அவருடைய உபதேசத்தை என்ன செய்தாங்க, கை கொண்டாங்க, கேட்டாங்க. இல்லைன்னா பண்ண முடியாது. அன்புக்குரிய நம்ம இன்னைக்கு பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கிறோம். பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கும்போது நல்ல கேரக்டர் நம்மகிட்ட அங்க வெளிப்படலைன்னா பேசிக் சப்ஜெக்ட் கேட்கறவங்க நம்மகிட்ட கூட வரமாட்டாங்க. அன்புக்குரியவர்களே, இததான் அப்போஸ்தலர் பவுலுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்துச்சு. அப்படி அந்த சூழ்நிலையில எங்கேயாவது இப்படிலாம் பேசப்படும் போது அவர் தன் பெற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து மாறினாரா? மாறவே இல்லை. பாருங்க பிரதர் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் கிறிஸ்தவர் அல்லாதவர்களிடம் இருந்து வந்த துன்புறுத்தலையும் அவர் சகிக்க வேண்டியதா இருந்தது. இந்த பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் பவுல் சோர்ந்து போய் பிரச்சனை இல்லாத இடம் எங்கேனும் இருந்தால் அங்கே போய் தங்கிவிடலாம் என்று நினைத்தாரா? நமக்கு எங்கேயாவது இங்க பிரச்சனை இருக்கு, எங்க இருந்து நம்ம அங்க ஓடி போயிடலாம், அங்க இருந்து இங்க ஓடி வந்துடலாம். நோ, நாம் எங்க நடப்படுகிறோமோ அங்க என்ன செய்யணும், நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய நாம மகிமைக்காக ஓடிட்டே இருக்கணும். என் கேரக்டரை காணிச்சிட்டே இருக்கணும். அன்புக்குரியவர்களே, நம்ம யார்ட்டையாவது தப்பா பேசியிருந்தோம்னா அவங்க முன்னாலதான் ஊழியத்தை செய்யணும், ஜெயிக்கணும். அன்புக்குரியவர்களே, படிங்க அடுத்தது. இல்லை, பவுல் அவ்வாறு செயல்படவில்லை. அவர் உண்மையில் கிறிஸ்துவை துன்புறுத்தினார். ஸ்தேவான் ரத்தம் சிந்தப்படுகிற போது அங்கே அருகே நின்று அவரை கொலை செய்ய சம்மதித்து அவரை கல்லெறிந்தவர்களுடைய வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்தார். சிறையில் அடைக்கப்பட்டார். கப்பர் தேசத்தில் சிக்க நேர்ந்தது. இவற்றையெல்லாம் எண்ணி எண்ணி அவர் மன சோர்வடைந்து முடங்கி போய் விடவில்லை. இதெல்லாம் எண்ணி எண்ணி அவர் என்ன செய்யலையா, மன சோர்வடைந்து என்ன செய்யல, முடங்கி போகவில்லை. அநேக பிரச்சனைகள் நம்முடைய ஊழிய பாதையிலும் வரும். பக்கத்துல சகோதரர் நம்மளுக்கு இடர்கள் உண்டாக்குற மாதிரி பேசுவாங்க. சோர்ந்து போக, நான் அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், அதை ஆசையாய் தொடர்கிறேன் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். பாருங்க, எங்கேயாவது அவரு தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தினாரா? சிலை சால கொண்டு போட்டாங்க. தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக என்ன செய்றாரு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாரு. இன்றைக்கு வரை அந்த எழுத்துக்களை நம்ம படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சற்று திங்க் பண்ணணும். பாருங்க, எங்கேயுமே தன்னுடைய லட்சியத்தை கிறிஸ்துவுக்காக கொண்டிருந்த அன்பை அவர் இழக்கவே இல்லை. என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு பத்தி பிரச்சனை இல்லை, நான் ஓடிட்டே இருப்பேன். பாருங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7-9. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. என்ன வேணாலும் சொல்லுங்க, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டால் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டேன். எதுக்காக? கிறிஸ்துவுக்காக நான் ஓடிட்டே இருப்பேன். கலக்கம் அடைந்தும் மன முறிவடைவதும் இல்லை. துன்பப்படுத்தப்பட்டும். படிங்க, அதை கண்டினியூ பண்ணி அந்த பைபிள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். 9ஆம் வசனம் பைபிள் படிச்சிருங்க. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி எனில் சாவுக்கினமான எங்கள் மாமிசத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்புக்குரியவர்களே, இப்படி நாங்க ஓடி மரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை உங்களுக்கு தர்றோம். நீங்கள் ஜீவன் பெறுறீங்க. இன்னைக்கு நாங்கள் மரித்து போயிருவோம், நீங்கள் ஜீவனோடு ஓடிட்டு இருப்பீங்கன்னு சொல்றாரு.
அப்படின்னா தன்னுடைய வாழ்நாளெல்லாம் மரணத்திற்காக ஓடிட்டே இருக்கிறாரு. மறிக்க மறிக்க சத்தியத்தை என்ன செய்யறாரு? மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பாருங்க எப்படி அந்த அவருடைய எண்ணங்கள். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. நம்ம சின்ன விஷயத்துக்குனாலும் ஆஸ்லேட் ஆயிடுறோம். சின்ன விஷயத்துக்குனாலும் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு தடுமாறிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் சூழ்நிலையை அனுமதிப்பார். நம்ம என்ன ஓடிக்கிட்டே இருக்கணும். அன்புக்குரியவர் சொல்லி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அது ஒண்ணுதான் நமக்கு மனசுல இருக்கணும். அன்புக்குரியவர்களே பாருங்க, அதனாலதான் 1 யோவான் 1:9 1 யோவான் 1:9 நம்ம அநேக தவறுவோம். தவறமெல்லாம் மாட்டோம் சொல்ல முடியாது. எல்லாரும் பலவீனமான மனிதர்கள் தவறுவோம். அப்படி தவறும் போது ஒரு வருஷம் மனசுல இருக்கணும், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கணும். படிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்களா, நமக்கு உண்மையுமுள்ள நீதியுமுள்ள ஒரு மனிதன் நமக்காக பரிந்து பேசுறவர் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிந்து பேசின மன்னிப்பை பெற்று தருவோம். நம்ம அநேக தவறுவோம். எல்லாருமே மாபிஸ்தான் இருக்கிறோம். அநேக தவறுவோம். அன்புக்குரியவர்களே பாருங்க. அப்படி சொல்லிட்டு அப்போஸ்தலர் பவுலுடைய அந்த கண்டென்ட்டை மறுபடியும் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு பாருங்க. உதாரணத்திற்கு முதலில் தவறான வைராக்கியத்தினால் பவுலும் கூட. முதல்ல தவறான வைராக்கியம் எங்க இருந்தாரு? யூதர்கள் மத்தியில். அது தவறான வைராக்கியம். அவருடைய அந்த நிலைமையில தவறான வைராக்கியம். ஏன்னா காலங்கள் கடந்தாச்சு, யாருங்க இயேசு கிறிஸ்துவில் மரிச்சாச்சு, இப்ப புதிய பிரமாணத்துக்குள்ள வந்தாச்சு. தவறான வைராக்கியத்தில் இருக்கிறாரு. பவுலும் கூட மிகவும் உறுதியான சொந்த கருத்துக்களை கொண்டிருந்தார். ஆனால் தன்னிடம் தவறு உள்ளது என்பது சுட்டிக்காட்டப்பட்ட உடனேயே தன்னிடம் தவறு உள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்ட உடனே அவர் தனது பாதையை மாற்றியமைத்துக் கொண்டு. பாத்தீங்களா, தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டார். நம்மளும் அப்படிதான். நம்மளுடைய தவறு உணர்த்தப்படும் போது என்ன செய்யணும்? பாதையை மாற்ற வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளான புதிய மற்றும் மேம்பட்ட புரிதலுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். பாத்தீங்களா அன்புக்குரிய, தன்னை புதிய ஒரு பார்வைக்கு நம்ம என்ன தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அப்படிங்கறத பார்க்கிறோம். படிங்க அடுத்த பேராகிராஃப. எனவே தவறுவது மனித இயல்புதான் என்றாலும். தவறுவது மனித இயல்புதான். நம்ம எல்லாம் தவறுவோம். ஏன்? நம்ம இன்னும் அபூர்ண நிலையில இருக்கிறோம். பரிபூர்ண நிலைக்கு நம்ம மாறும்போது தவற மாட்டோம். என்றாலும் நாம் செய்த தவறுக்கு எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறோம், அவற்றிலிருந்து எவ்வாறு நம்மை சீர்படுத்திக் கொள்ளுகிறோம், அவற்றிலிருந்து எவ்வாறு வளர்கிறோம் என்பதே நமது வளர்ச்சிக்கான முக்கிய படிக்கற்களாய் காணப்படுகிறது. வளர்ச்சிக்கான படிக்கற்கள் தான் நம்ம எடுக்கணும். நம்ம தவறும் போது தவறுவதே நினைச்சு நம்ம இருக்கிறத விட அதை மாற்றிட்டு, தேவனே சரியான பாதையில் நான் போறதுக்கு நான் என்ன செய்யணும், அதை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? பிரயாசம் எடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே பாருங்க, அதனாலதான் பிலிப்பியர் 3:13-14. பிலிப்பியர் 3:13 முதல், சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பாத்தீங்களா அன்புக்குரியவர்களே, நம்மளும் இலக்கை நோக்கி தொடருகிற பிள்ளைகளாக இருக்கணும். பாருங்க, நடப்பட்ட இடம் எங்க, ஆனால் வளர்ந்து மலர்ந்து அவர் எப்படி இருந்தார். இன்னைக்கு நமக்கு ஒரு லெசனா இருக்காரு. பாத்தீங்களா? அப்போ அதை நம்ம உள்வாங்கி கொள்ளணும். அன்புக்குரிய சோர சொல்ல கடைசியாக ஒரு கேரக்டர் பார்த்து பிடிச்சிடலாம். கடைசியா பார்க்க போற கேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா யோசுவா. யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களை சந்தித்தாருன்னு பார்த்தோம்னா எப்படி எடுத்துக்கலாம்? ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? கஷ்டம் இல்லையா? சரி, எப்படி தேவனுடைய சமூகத்துல இருந்தார், அந்த மனசு எப்படிப்பட்ட மனசா இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, அவர் அந்த வேவு பார்க்க போறாங்க பாத்தீங்களா? எங்க கானான வேவு பார்க்கும் போகும்போது அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு 35 வயசு. கானான வேவு பார்க்கும்போது 35 வயசு. வேறு பார்க்கும்போது அங்க போயிட்டு வேவு பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தேசம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்குள்ள கனிகள் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, பெரிய பெருசா இருக்குது, எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்குது. நம்ம போனோம்னா நிச்சயமா வெற்றி நமக்கு தான்.
அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் சொன்னாங்கன்னா, தேவனுடைய மகிமையை நேரா பார்த்தாரு. எப்படி? எகிப்திலிருந்து கடந்து வரும்போது செங்கடல் 2 பிளந்திருக்கும் போது கடந்து போறாங்க. தேவனுடைய மகிமையை பார்க்கறாங்க. மேல அக்னி ஸ்தம்பம், கீழே மேகஸ்தம்பம், இதெல்லாம் அவங்க பார்க்கறாங்க. பார்த்துட்டும் போது தேவனை முழுமையா விசுவாசிச்சாங்க. யாரு? யோசுவா மற்றும் காலேபு. அதனாலதான் அவங்க என்ன நற்செய்தி கொடுத்தாங்கன்னா, நம்ம போலாம், தேவன் நமக்கு அந்த தேசத்தை கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு ரொம்ப தைரியமா பேசிட்டாங்க. மத்த 10 பேர் என்ன செய்தாங்க? துர்ச்செய்தி. ஏன் பாத்தீங்களா? அப்போ இப்ப தண்டனை யாருக்கு கொடுக்கணும்? அன்புக்குரியவர்களே, நான் கேக்குறேன், தண்டனை யாருக்கு கொடுக்கணும்? தவறா செயற்பட்டவங்க தானே. ஆனா யோசுவாவும் காலேபும் அந்த தண்டனையை வாங்கிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க கூட. எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பார்த்தாச்சு, அதோடைய அந்த செல்வ செழிப்பை அவர் பார்த்துட்டாரு, அந்த ஆசீர்வாத பிளஸ்ஸிங்க பார்த்துட்டாரு. பிளஸ்ஸிங்க பார்த்துக்கிட்டு தாக்கும், ஐயோ விட்டுட்டோமே இவங்களால, இந்த மனுஷங்களால அப்படி ஏதாவது சொன்னாரா? இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாலதான் எல்லாம் அப்படின்னு எங்கேயாவது பேசிட்டாரா? அன்புக்குரியவர்களே, பிளஸ்ஸிங் என்னன்னு தெரிஞ்சிச்சு. பிளஸ்ஸிங் கண்ணுங்களா தெரியுது, தெரிஞ்சாச்சு. மனசுக்குள்ள சுமந்துட்டே அவர் எங்க போறாருன்னா, அந்த 40 வருடங்களும் யாரோட கடந்து செல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜனங்களோட கடந்து செல்றாரு. டெய்லி காலைல அந்த ஜனங்களோட போய் காலையில் என்ன செய்யணும்? மன்னாவை புறக்கணும், அவங்களோட சேர்ந்து காடையை புறக்கணும், அவங்க சத்தம் போட்டா பேத்துட்டே இருக்கணும், தண்ணி இல்லை அது இல்லை இதுல சொல்லுவாங்க, அப்பவும் பேசாம இருக்கணும். இப்படி அமைதல கடந்து போறார். அன்புக்குரியவரே பாருங்க, தேவன் கூட்ட சமூகத்துல எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா அந்த கேரக்டர் நடந்து போகுது பாருங்க. இன்னொரு விஷயம் கூட இருக்குது, அதுக்கு ஒரு பொறுமை வேணும், ஒரு நீடிய பொறுமை. தேவனுடைய சமூகத்துல இந்த 40 வருட காலங்களும் நீடிய பொறுமையோடு தேவனுடைய சமூகத்துல என்ன செய்தாங்க? அந்த 40 அவங்க பெற்ற தண்டனையை தானும் பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்துல முறுமுறுப்பு இல்லாமல் அங்க போயிட்டாரு. தேவனுக்கு தெரியும், ஒரு பிளஸிங் கூட இருக்குது அவருக்கு. தேவனுக்கு தெரியும், யாரு? நம்ம மோசே ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆயிடுவாரு, யோசுவா தான் அடுத்த ஸ்டெப்ல கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு பிராக்டிஸ் கூட இங்க ஆகுது. அது முடியும் போது எல்லாருக்கும் மேலான ஒரு பொறுப்புல யாரை கொண்டு வச்சிருக்காரு? யோசுவா கொண்டு வைக்கிறாரு. அந்த ஒரு பொறுப்புக்கு தான் நம்மளும். அப்ப நீடிய பொறுமை, பி பேஷியன்ட், நீடிய பொறுமை உள்ள பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அன்புக்குரியவர்களே, அதுதான் அவருக்கு வச்ச டெஸ்ட். பாருங்க எவ்வளவு அழகா அவர் கூட நடப்பட்டார். யாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளதான் நடப்பட்டார். அவருக்கு தேவன் வைத்திருந்த அந்த ப்ராசஸ், அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாரு கையில. நீ அமைதலா இருந்து என்ன செய்யணும்? கூடயே போய் எங்க போயிடணும்? கானான் தேசத்துல போய் நீ பங்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க கொடுத்துருப்பார்ல. அந்த டாஸ்க தேவனுடைய சமூகத்துல முறுமுறுப்பு இல்லாமல் எத்தனை வருஷம் அவர் அங்க போகும்போது 45-75 வயசு. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அவங்க நல்ல ஒரு ஸ்டாமினா இருந்தாங்க. இன்னும் 100 சிலற பாட்ட காலங்கள் அவங்க அங்க ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நம்முடைய சகோதரர் இதை எழுத்துக்களை கொடுக்குறாங்க, படிங்க. நாம் என்றைக்காவது நமது குடும்பத்தினரோ அல்லது நமது நண்பர்களோ எடுக்கும் மோசமான முடிவுகளால் அல்லது தவறான நிதானிப்புகளால் பாதிக்கப்பட்டு பலிகிடா ஆக்கப்பட்டுள்ளோமா? ஏதாவது ஆயிருக்குமா? இப்ப பலிகிடா யார் ஆயிருக்கா? யோசுவாவும் காலேபும் பலிகிடா. யாரு? இப்ப யாரெல்லாம் கூட அவங்க குடும்பத்தாரெல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களும் புலம்பிருப்பாங்கல்ல நிறைய பேரு. இப்ப முடியாது, இப்ப கிட்ட தானே போனது 12 பேர், 2 பேர் தானே போனாங்க. அவங்க குடும்பத்தாருக்காக யாரு பலிகேடா ஆயிருக்கா? யோசுவா. நம்மளும் அப்படி ஏதாவது ஆயிருக்கமா பலிகேடா? படிங்க. யோசுவாவிற்கும் அதுதான் நடந்தது. மற்றவர்கள் செய்த தவறுக்காக தானும் வனாந்தரத்திற்கு திரும்பி செல்ல வேண்டியதா இருந்த சூழலில் யோசுவா மிகுந்த பொறுமை உடையவராய் காணப்பட்டிருக்க வேண்டும். பொறுமை உள்ளவராக காணப்பட்டிருக்க வேண்டும். அவர் முறுமுறுக்கவில்லை, எந்த கேள்வியும் கேட்காமல் தேவனுடைய சித்தத்தை முழு மனதாக ஏற்றுக்கொண்டார். நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்க மற்ற நபர்களைப் போலவே யோசுவா பொறுமையுடன் கூடிய சகிப்புத்தன்மைக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார். பொறுமையுடன் கூடிய சகிப்புத்தன்மைக்கு
மோசே இந்த யோசுவா ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நம்ம முறுமுறுக்கிறோங்கிறத நம்ம கொஞ்சம் நிதானிக்கிறோம். அடுத்து இன்னும் படிங்க. மற்றவர் செய்யும் ஏதாவதொரு செயலின் நிமித்தமாக நாம் ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறோமா? அது மோசமான சூழ்நிலையாக இருக்கும் பட்சத்தில் நாம் எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறோம்? ஓர் அனுபவம் வருகிறதென்றால் அதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுகிறோம் என்பது உண்மையில் நம் கையில் தான் உள்ளது. அது ஒரு சுய தெரிவாகும். அது ஒரு சுய தெளிவாகும். நமக்கு அந்த எடுக்கிற டிசிஷன் இருக்குல்ல, ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கணும். நம்ம தேவனுடைய சமூகத்துல தேவனுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு தெளிவான டிசிஷன் நம்ம எடுக்கணும். ஓர் அனுபவம் விரும்பத்தக்கதாக இருக்கும் போது ஒருபுறம் நாம் இயல்பாகவே எரிச்சலையும் கோபத்தையும் வெளிப்படுத்த வாய்ப்புள்ளது. இந்த சூழ்நிலையில கோபத்தையும் வெளிச்சது எனக்கு கண்ணுக்கு முன்னால அந்த பிளஸிங் தெரியுது. கண்ணுக்கு முன்னால என்ன செய்யுது? அந்த பிளஸிங் தெரியுது. அதை ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நம்ம அந்த டைம்ல நம்ம கோபத்தை வெளிப்படுத்தலாம். இந்த ஜனங்களால தான் நான் இது எனக்கு கிடைக்காம போயிட்டு அப்படின்னு நினைக்கலாம்ல. ஆனா அப்படி கூட நினைக்க கூடாதான். ஏன்னா படிங்க. அல்லது அந்த அனுபவத்தை தேவன் மீதுள்ள நமது நம்பிக்கையையும் தைரியத்தையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பாத்தீங்களா? அப்படின்னா தேவனுக்கு மேல இது அமைதியா இருக்கிறது, பொறுமையோடு கடந்து போறது எதுக்கு அவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு மேல இருக்கிற நம்பிக்கையையும் தைரியத்தையும் வெளிப்படுத்துற ஒரு காரியமா கூட அது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இடத்துல படிங்க. சில சமயங்களில் ஏதோ ஒன்றும் நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதிகமாக கவலைப்படுவோம். ஏதோ ஒன்று நடக்கிறதுக்காக அதிகமாக கவலைப்படுவோம். இருப்பினும் உடனடியாக முடிவுகள் அடையப்பட வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்காமல் கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருப்பது விசுவாசத்தின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. பெரும்பாலும் ஒரு காரியம் தாமதம் ஆகும்போது காத்திருப்பதிலும் மகிழ்ச்சியான இருதயத்தை கொண்டிருக்க முயற்சிப்பதிலும் மிகுந்த ஞானம் வெளிப்படுகிறது. பாத்தீங்களா அன்புக்குரியவர்களே, ரொம்ப தெளிவா ஒரு காரியம் தாமதமாக ஆகும்போது காத்திருப்பதிலும் மகிழ்ச்சியான இருதயத்தை கொண்டு முயற்சிப்பதிலும் மிகுந்த ஞானம் வெளிப்படுகிறதுங்கிறார். அப்படின்னா எவ்வளவு காலத்துக்காக கூட நம்ம என்ன செய்யலாம்? காத்திருந்து தேவனுடைய சமூகத்துல நம்ம இருதயத்தை மகிழ்ச்சியாக வைக்க கூட நான் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, தேவனுடைய கால அட்டவணைகளுக்கு நம்மை அர்ப்பணித்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையே நமக்கு வழங்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பாருங்க, காலைபு 40 வருஷம் தேவனுடைய சமூகத்தில் நினைச்சாரு, பொறுமையோடு காத்திருந்தனால மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கானானுக்குள்ள ஒரு பெறுகிற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, படிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போலிருக்கிறதே. பாத்தீங்களா? நமக்கு கொஞ்சம் அதாவது ஒரு புகை மாதிரி. புகை கொஞ்சம் கண்ணுக்கு தெரியும், அப்புறம் கொஞ்சம் காத்துல ஆயிரும், அப்படி பறந்து. அப்படிதான் நம்ம நம்முடைய ஆயுசுகள் இருக்குது. அதனால நம்ம ரொம்ப கவனமாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். அன்புக்குரியவர்களே, பாருங்க, படிங்க. ஆம், பெரும்பாலும் நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் நிமித்தமாகவே எரிச்சலும் கோபமும் ஏற்படுகின்றன. எதிர்பார்ப்புகளே இருக்கக்கூடாது என்று நான் எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. அவரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், இருக்கக்கூடாது சொல்லல என்று நான் சொல்ல வரவில்லை. மாறாக எதிர்பார்ப்புகளை கட்டுக்குள் வைக்க பழகி கொண்டோமே. எதிர்பார்ப்புகளை கட்டுக்குள் வச்சுக்கணும். நாம் மாம்ச பிரகாரமாக எதிர்வினை ஆற்றுவதை படிப்படியாக குறைத்துக் கொண்டு ஆவிக்குரிய நிதானத்தோடு எதிர்வினை ஆற்ற ஆரம்பித்து விடுவோம். பாத்தீங்களா? அடுத்த படிங்க. தேவன் நம்மை எங்கு நாட்டியுள்ளாரோ அங்கே தானே நாம் வளரவும் மலரவும் வேண்டுமே ஒழிய, மாறாக
இக்கரைக்கு அக்கறை பச்சையாக இருக்குதென்று அக்கறைக்கு நம்மை நகர்த்தி கொண்டு போகுமாறு தேவனிடம் நாம் பிடிவாதம் பிடிக்க முயலக்கூடாது. சில சமயங்களில் தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் அது சுலபமான பாதையாக நமக்கு தென்படாது. அப்போது என்ன செய்ய வேண்டும்? கடினமான பாதையானாலும் பரவாயில்லை, முதலில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று தேவனிடம் ஜெபம் செய்துவிட்டு ஓர் அடியை முன்னோக்கி எடுத்து வையுங்கள். பிறகு தேவன் பேரில் முழு விசுவாசம் வைத்து அடிமேல் அடி வைத்து வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னோக்கி நகருவதே சரியாக இருக்கும். பாத்தீங்களா? உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகடு என்று தேவனிடம் ஜெபம் செய்துவிட்டு ஒரே அடியை முன்னோக்கி எடுத்து வையுங்கள். பிறகு தேவன் பேரில் விசுவாசமா நம்ம நடந்து போனோம். அன்புக்குரிய சொல்ல இதுதான் நம்முடைய காரியமா இருக்கணுமே. அவளுடைய நம்ம தேவனுடைய சமூகத்துல போராடவே கூடாது. அன்புக்குரியவர்களே, இப்ப கன்க்ளூஷன் நம்ம வந்துடலாம். 6 கேரக்டர்ஸும் பார்த்தாச்சு. இந்த 6 கேரக்டர்ஸ்ல இருந்து நம்ம என்ன இன்னைக்கு படிச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அவங்க எல்லாருமே நடப்பட்ட இடத்துல என்ன செய்தாங்க? மலர்ந்தாங்க. எக்ஸப்ட் யாரு கேட்டீங்கன்னா, யாருன்னா ஒரே ஒருத்தர் மட்டும். எக்ஸப்ட் முதல் பிக்சர் யோனா. யோனா தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காம விலகி போனாரு. ஆனால் தேவன் மறுபடியும் அடி போட்டு நினைச்சினாரு. சித்த மீன் வயிற்றுக்குள்ள போட்டு வெளியில கொண்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாரு. நம்ம போனாலும் தேவன் அவரை முன்குறித்துட்டாருன்னா அந்த மனிதன் என்ன செய்ய மாட்டாரு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படின்னா நம்ம போராடக்கூடாது என்னைக்குமே. தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய இந்த கேரக்டர்ஸை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு கேரக்டர் நீங்க பாருங்க. யோனாவா இருக்கட்டும், யோசுவாவா இருக்கட்டும், அடுத்தல யோசேப்பா இருக்கட்டும், எஸ்ஸரா இருக்கட்டும், ரூத்தா இருக்கட்டும், அப்போஸ்தலர் பவுலா இருக்கட்டும், எல்லாருமே எப்படிப்பட்ட சூழல்கள்ல இது கடந்து வந்திருக்காங்களோ அதே சூழல் நமக்கும் இருக்கும். இல்லைன்னா சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு சூழல்ல ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகளை நம்ம அணுகிருப்போம். அப்படி அணுகிருக்கும் போது நம்முடைய சுயத்தை நாட்டணும், நான் சுயமான ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்காம தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து மாமிசத்திற்கு நம்மளை உட்படுத்தாமல் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்ய முடியும்? ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் சொல்றாரு மத்தேயு 10வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். பாத்தீங்களா? தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறான். நம்ம ஜீவனை இழந்து போகிற பிள்ளைகளாக இருக்கணும். எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவோம், ஓடிட்டே இருப்போம். நமக்குள்ள எதுதான் மண்ணால படிச்ச மாதிரி எதுதான் வெளிப்படணும் கேட்டீங்கன்னா, அன்பு, சமாதானம் நம்மகிட்ட இருந்து வாசனையா வெளிப்படணும். அப்படி வெளிப்படுதுன்னா அது தேவனுடைய நாமம் என்ன செய்யுது? மகிமைப்படுது. அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, படிங்க. அடுத்தது முடிச்சிடலாம். 2-3 ஸ்லைடு தான் இருக்கு, முடிச்சிடலாம். மற்றவர்கள் முன்பாக நாம் கர்த்தருடைய ஜனங்களாக காணப்படுகிறோம், ஆகையால் நாம் குறை கூறவோ முறுமுறுக்கவோ கூடாது. அதற்கு பதிலாக மற்ற ஜனங்களுக்கு முன்னால எப்படி என்ன மாதிரி தேவன் வச்சிருக்காரு? நம்மள ஒரு முன்ன ரோல் மாடலா வச்சிருக்கிறாரு. மற்ற ஜனங்கள் முன்னால நம்ம அப்போ முறுமுறுக்கவோ கூடாது. அதற்கு பதிலாக யோசேப்பை நினைத்துக் கொள்ளுங்கள். சகோதரி கொடுக்கிற கன்க்ளூஷன்ல யோசேப்பை நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, படிங்க. அவருடைய வாழ்க்கையில் வித்தியாசமான சோதனைகள் வந்தாலும் பாருங்க, அவர் பிறந்த சிறிது நாட்களே தாயார் இறந்து போறாங்க. அதுல இருந்து அவர் அந்த ஸ்தானத்துக்கு, எங்க உயரமான ஒரு ஸ்தானத்துக்கு எட்டும் வர அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு திங்க் பண்ணுங்க. எங்கேயாவது சோர்வுட்டு இருந்தார், எங்கேயாவது தேவனுடைய சமூகத்துல அவர் எதிர்த்து பேசினார்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமா? பண்ணவே முடியாது. தேவனுடைய சமூகத்துக்கு ஒத்து போய் அது நீதியான காரியங்களை செய்து கடந்து போயிட்டே இருக்கிறாரு. இது தேவனுக்கு பிடிக்கலன்னா அதை விளக்கிடுவாரு, இது தேவனுக்கு பிடிக்கணும் அதை செய்வார். அப்படித்தான் அதை கடந்து போயிட்டே இருக்கிறாரு.
அவருடைய வாழ்க்கையில் வித்தியாசமான சோதனைகள் வந்தாலும் தொடர்ந்து அவர் தேவனுடைய சித்தம் அருமையாக நிறைவேறக்கூடிய ஸ்தானங்களிலேயும் இடங்களிலேயுமே நடப்பட்டார் என்பதை நினைவில் வையுங்கள். முடிவில் எகிப்திற்கு அதிபதியாக வைக்கப்படும் ஒரு நபர் அதற்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத ஸ்தானங்களிலும் இடங்களிலும் நடப்பட்டார் என்பது போல் தோன்றும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு அடிமையா இருக்கிறவங்க எங்க போய் உட்கார்ந்துருக்கிறாரு? எந்த அடிமையாவது ராஜாக்கு அனித ஸ்தானத்துக்கு போய் உட்கார முடியுமா? யோசிச்சு பாருங்க, வாய்ப்பே கிடையாது. ஆனால் தேவன் அந்த காரியங்கள்லாம் அனுமதித்து புடமிடப்பட்டு நம்ம எங்க போறோம்? தேவனுடைய சமூகத்தில் போறோங்கிறது மாதிரி தான் நமக்கு என்ன பிராக்டிஸ். இங்க அநேக பிராக்டிஸ் கொடுக்கப்படும். அந்த பிராக்டிஸ் நம்ம உள்வாங்கி தேவனுக்கூட சரண்டர் பண்ணி நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தேவனுடைய சமூகத்துல சொல்லி சமாதானத்தோட அன்போடு சிரிச்ச முகத்தோடு நம்ம என்ன செய்யணும்? அதை வெளிப்படுத்திக்கிட்டே கடந்து போகணும். ஆனால் கடந்து வந்த அனுபவங்கள் எதுவுமே தற்செயலானதல்ல. இறுதி இலக்கை அடைவதற்கு ஏதுவாகவே அவர் வழிநடத்தப்பட்டார் என்பதையும் நினைவில் வையுங்கள். நமக்கும் கூட இது பொருந்தும். அன்புக்குரிய சகோதரர், நம்முடைய வாழ்நாளிலும் இதே மாதிரிதான் நமக்கு காரியங்கள் நடக்கும். பாருங்க, அடுத்த பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எந்த டிசிஷன் மேக் பெட்டர் டிசிஷன், எந்த ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கும் போதும் பெஸ்டா எடுங்க. ரொம்ப அதாவது யோனா மாதிரி எடுத்துடக்கூடாது. ஒரு செகண்ட் ஒப்பீனியனே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டிசிஷன். இப்ப இந்த நம்ம பெஸ்டா எடுத்துட்டோம்னா இன்னொரு சான்ஸ் இருக்கு, இதை கூட எடுக்கலாமே அப்படின்னு நினைச்சு எடுக்கக்கூடாது. பெஸ்டா ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்? பெஸ்டா இருக்கும். நம்ம போய் சேர கோலும் கரெக்டா இருக்கும். நம்ம கோலை ரீச் பண்ணிடுவோம். அதான் அவர் அதை சொல்றாரு, பாயிண்ட் அவுட் பண்றாங்க. படிங்க, ஒரு சில வசனங்களை வாய்த்து முடிச்சிடலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். பாத்தீங்களா, திருவள்ளியத்துல படிங்க அத. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், என்னை போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். பாத்தீங்களா, அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தவங்க எல்லாம் நமக்கு யாரு? ஒரு முன்மாதிரி. அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கடைசியாக ஒரு வசனத்தை வாசி முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 24வது வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். பாத்தீங்களா, சகோதரே, அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே. நம்ம என்ன நிலைமையில அழைச்சிருக்கிறோம்? ஒரு கணவன் மனைவியா இங்க வந்தோமா? அந்த கணவன் மனைவியா என்ன அழைப்புக்குள்ள தேவனுக்கு என்ன நாம மகிமைக்காக என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். ஒரு கல்யாணம் முடியாத ஒருத்தர் வந்தாரா, அவர் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். ஒரு வாலிபனா வந்தாரா, அந்த வாலிபன் சபைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். ஒரு முதிர் வயதுல ஒருத்தர் வராரு, அவரால் என்ன செய்ய முடியல, ஓடி ஆடி எதுவும் வேலை செய்ய முடியல. ஆனால் அந்த முதிர் வயதுல அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தேவன் வச்சுப்பார்ல, அதை மட்டும் செய்தா போதும். அப்படி செய்வோமான நிலைமையில், நம்ம அழைக்கப்பட்ட நிலைமையில என்ன நமக்கு தேவன் வச்சிருக்காரு, தேவனுக்கு முன்பாக நிலைத்து இருக்கிறதுக்கு தான், அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனாலதான் அப்போ அதான் நம்ம தலைப்பு பார்க்கிறோம். என்ன தலைப்பு பார்த்தோம்? நீங்கள் நடப்பட்ட இடத்தில் மலருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம எந்த இடத்துல நடப்பட்டிருக்கோமோ அதே இடத்துல மலர்ந்து தேவனுடைய சமூகத்துல என்ன செய்யணும்? நம்ம போய் சொன்னோம். இதுதான் ரசல் பிரதர் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சதேன். ரீபிரிண்ட் ஆர்டிகல் 5498ல ஒரு ஜெயில இருக்கும்போது, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்குறாரு. ஒரு ஜெயில இருக்கும்போது ஒருத்தருக்கு சத்தியம் கிடைக்குது, கேட்டீங்களா? அவருக்கு அதுதான் ஏற்ற வேலை. அந்த இடத்துல இருந்து அவர் என்ன செய்யறாரு? தன்னை வெளிப்படுத்துறாரு, வளர்றாரு. இப்படித்தான் ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளும் வெவ்வேறாக இருக்கும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலப்பகுதியில, நம்ம ஒரு உலகத்துல ஒரு வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கோம்ல, அந்த காலப்பகுதியில தேவனுக்கு உண்மையா இருந்து நம்ம தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்து மரிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். அதற்கு நன்றிகளையும் சோதரங்களையும் எடுத்துக்கொள்கிறேன். ஆமென். செய்தி கொடுத்த சகோதரருக்கு நன்றி.
கடைசியாக இறுதி பாடலாக பாடல் எண் 86